ஆத்ம வணக்கம். மற்றவர்களை கட்டுப்படுத்துவது பலமல்ல, உன்னை நீ கட்டுப்படுத்துவதே உண்மையான பலம் என்று சொல்லி, இன்று உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை 4ஆம் தேதி பங்குனி மாதம் 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். யுகே நேரம் 9 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைபவர்கள் யுகே நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானம் பற்றி சிறு குறிப்பு சொல்லி தியானத்தை ஜெகா மாஸ்டர் வழிநடாத்துவார். பின்பு பிரபஞ்ச நன்றியை தமா கூறிக்கொள்வார். இன்றைய சொற்பொழிவு பல்வேறு சமூகங்களில் ஈழத்தமிழர் அடையாள சவால். பல்வேறு சமூகங்களில் ஈழத்தமிழர் அடையாள சவால் என்பதை பற்றி பாலநந்தினி பாலசுப்ரமணியம் அவர்கள் உரையாற்ற உள்ளார். அதன் பின்பு கலந்துரையாடல், கேள்வி பதில் என அன்னளவாக 9:30 மணிக்கு நாங்கள் நிறைவு செய்ய உங்கள் ஒத்துழைப்பை தாழ்மையாக வேண்டிக் கொள்ளுகின்றோம். இப்போது இந்த தளத்தை ஜெகநாதன் மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். நன்றி தமா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் சுமார் அரை மணி நேரம் வரை தியானம் நிகழ உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தலம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சம்மணங்கால் போட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக் கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கலற்றி விடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதிரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வழமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கை விரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. மேற்கொண்டு இத்தலத்தை தமா ஆசிரியிடம் கையளிக்கின்றேன். நன்றி ஜெகா மாஸ்டர். பிரபஞ்ச நன்றி சொல்லும் நேரம் இது. பிரபஞ்சத்தின் நல்லாசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்வோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றலுடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு
அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். அடுத்து இன்றைய சொற்பொழிவு. இன்றைய சொற்பொழிவு பல்வேறு சமூகங்களில் ஈழத்தமிழர் அடையாள சவால். இந்த சொற்பொழிவை ஆற்ற இருப்பவர் பாலநந்தினி பாலசுப்ரமணியம் அவர்கள். இவரை நிலா என செல்லமாக அழைப்போம். இவரை உங்களுக்கு தெரியும். இவர் குர்நாலியைச் சேர்ந்தவர். யூகேயில் 25 வருடமாக வாழ்ந்து வருகின்றார். கணக்காளராக இருந்தவர். பெண்களை ஊக்குவிப்பவராகவும் பிள்ளைகள் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் NGOவில் வேலை செய்வதும் ஆவார். 20 வருடங்களாக அரசியல் ஆராய்வாளராகவும் உள்ளார். இவர் ஒரு கற்பனை கவிதையாளர். தனது உணர்ச்சி பூர்வமான உணர்வுகளை சமூகத்துடன் பகிர மிகவும் ஆர்வம் உள்ளவர். பெரும் சாதனை செய்வதற்கு ஆர்வம் உள்ளவர். பெரும் சாதனைகளை செய்துள்ளார். இப்போது எங்களோடு கலந்துரையாடி எங்கள் மூளையை கொஞ்சம் துரிதப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். மிகவும் நன்றி. இந்த அமைதியான சூழலில் உங்கள் அனைவருடனும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த தியானம் எவ்வளவு முக்கியமானது, அதிலும் கூட்டு பிரார்த்தனை நீங்கள் இந்த உலக வாழ் மக்களுக்காக செய்கிறீர்கள் என்பது மிக மிக சிறப்பான ஒரு செயலாகத்தான் நான் கருதுகின்றேன். தான் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற மக்கள் மத்தியில் சமூகம் வாழ வேண்டும், உலகம் வாழ வேண்டும், ஊரார் உற்றார் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதர்கள் மிக குறைவானவர்கள். அவ்வாறு பார்க்கின்ற போது இவ்வாறான நல் மனிதர்கள் தொடர்ச்சியாக செயற்திறனை நான் நினைக்கின்றேன். கடந்த 5 வருடங்களாக தொடர்ச்சியாக இந்த செயற்திறனாக ஆனது நிகழ்த்தப்பட்டு வருகின்றது என்பது பேர் மகிழ்ச்சி. ஒரு சாதாரண விடயம் இல்லை. ஒரு விடயத்தை தொடர்ச்சியாக இடைவிடாது செய்வதென்பது மிக சவாலான ஒரு விடயமாக உள்ளது. அதுவும் இன்றைய சூழலில் பல்வேறுபட்ட வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் பல்வேறுபட்ட மனிதர்கள் தம்மை தாங்கள் பிஸியாக வைத்திருப்பதாக சொல்கின்ற காலகட்டங்களில் இவ்வாறான சமூகங்களும் சமூக குழுக்களும் சமூக விழுமியங்களும் தான் எம்மை இன்றும் தாங்கி பிடித்துக் கொண்டு நிற்கின்றன. எங்கள் அடையாளங்களை தொலைக்க விடாமல் பாதுகாத்து கொண்டிருக்கின்றது என்று நான் கூற முடியும். உண்மையாக நான் எனது தலைப்பானது இன்று புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் நாம் அல்லது தமிழர்கள் நாம் எமது அடையாளத்தை துளைத்துக் கொண்டிருக்கின்றோமா அல்லது துளைக்கிறதுக்கு ஆன சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோமா? அதில் யார் உண்மையான குற்றங்களை புரிந்து கொண்டிருக்கின்றோம்? நாங்களா இல்லை எங்களை சுற்றி உள்ளவர்களா அல்லது எமது சமூகமா அல்லது நாம் வாழ்கின்ற நாடா என்று பல்வேறுபட்ட சிந்தனைகளை இங்கே நான் உங்கள் முன்னே கொண்டு வர நினைக்கின்றேன். உண்மையை சொல்ல போனால் நாங்கள் இந்த நாட்டுக்கு புலம்பெயர்ந்து வந்த போது எங்களிடம் இருந்தது அல்லது நாங்கள் எமது மொழிகளில் பாண்டித்தியம் பெற்றவர்களாக எமது வாழ்க்கையை தேடி அல்லது எமது புலப்பெயர்ப்பானது எமது வாழ்வை எமது உயிரை பாதுகாக்கின்ற ஒரு சூழலில் நாங்கள் இங்கே புலம்பெயர்ந்து வந்தோம். நாங்கள் புலம்பெயர்ந்து வந்த நாடு என்பது ஒரு குளிர் நாடாக, அதாவது எமது வெப்பத்துக்கு அதாவது எங்களது வெப்பத்துக்கும் இங்கே இருக்கிற வெப்பத்துக்கும் இடையில் ஒரு மிக வித்தியாசமான ஒரு காலநிலையில் உள்ள நாடாக இருந்தது. ஆனால் நாங்கள் எமது பழக்க வழக்கங்கள், எமது உணவு பழக்க வழக்கமாக இருக்கலாம் அல்லது எமது உடைப்பழக்க வழக்கமாக இருக்கலாம், இவற்றை மாற்ற முடியாத ஒரு மனிதர்களாக இருக்கின்றோம். அதாவது இங்குள்ள உணவுகள் எப்படியாக இருக்கிறது என்று பார்த்தால் குளிர் நாட்டிற்கு ஏற்ற உணவுகளாக இருக்கின்றன. ஆனால் நாம் அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வந்த உணவுகள் அல்லது இன்றும் நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற உணவுகள் வெப்ப நாட்டுக்குரிய உணவுகளாக இருக்கிறது. ஆகவே எங்களால் எமது அடையாளத்தை தொலைக்க முடியாது, எமது அடையாளத்தை எமது உணவு பழக்க வழக்கத்தை மாற்ற முடியாததால் நாங்கள் தொடர்ச்சியாக அந்த உணவு வகைகளை உண்டு வருகின்றோம். இது எங்களுக்கு
உடல் வருத்தங்களை, அதாவது உடலில் ஏற்படக்கூடிய உபாதைகளை எங்களுக்கு தருகின்றது என்பதை கூட நாங்கள் சில வேளைகளில் உணர்ந்து கொள்வதில்லை என்றுதான் நான் கருதுகின்றேன். ஆகவே முதலாவதாக எமது உடல், அதாவது எங்களது உடல் இந்த நாட்டிற்கு ஏற்ற ஒரு சூழலுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றதா என்றால் இல்லை. நாம் ஒரு நீண்ட காலத்தில் ஒரு டிஎன்ஏ, எமது டிஎன்ஏ வந்து அங்கிருக்கிற வெப்பதட்பத்துக்கேற்ற ஒரு டிஎன்ஏயாக இருக்கிறது. எங்கள் உடல் அமைப்பு அவ்வாறு, எங்கள் உடல் கூறு அவ்வாறு தான் இருக்கிறது. ஆகவே நாங்கள் முதலாவதான எங்களுடைய அடையாளம், எமது சிக்கல் என்னென்றால் எங்கள் உடம்பே எங்களுக்கு ஒரு சிக்கலாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கை சூழல் எங்களுக்கு முதலாவது சிக்கலாக இருக்கிறது. இதனால் மிக சிறிய வயதில் அல்லது ஒரு குறிப்பிட்ட வயதுகளுக்கு பின்னரே நாங்கள் மருத்துவத்தில் அதிகம் தங்க வேண்டியவர்களாக, தங்கி வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்பதுதான் எனது முதலாவது கருத்தாக இருக்கிறது. அடுத்தது வந்து எமது உணவு. எமது உணவை நாங்கள் அதே மாதிரியான உணவை உண்டு கொண்டிருக்கின்றோம். இங்கிருக்கின்ற உணவுக்கு ஏற்ற மாதிரி அல்லது இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் உணவை மாற்ற முடியாதவர்களாக இருக்கின்றோம். இதனாலும் எமது உடல் கூறுகள் மிகவும் பாதிப்படைகின்றதாகத்தான் நான் கருதுகின்றேன். அடுத்தது உடை என்பது நாங்கள் இன்றும் எமது அடையாளம், எமது பண்பாட்டத்தை பிரதிபலிக்கின்ற உடைகளைத்தான் அணிகின்றோம். எங்களுக்கு சமருக்கும் நாங்கள் ஒரே உடுப்பைத்தான் அதிக அளவில் போடுகின்றோம். விண்டருக்கும் அதே உடைகளைத்தான் அதிக அளவில் அணிகின்றோம். இங்கே பார்த்தீர்கள் என்றால், இந்த நாடுகளில் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் அந்தந்த காலத்துக்கேற்ற உடைகளை வாங்குவதை நீங்கள் கவனிக்க முடியும். உதாரணமாக இந்த அதாவது போக்குவரத்து வாகனங்களை எடுத்தால் கூட அவர்கள் சொல்வார்கள் விண்டருக்கு ஒரு டயர். இது கனடாவில மிக இருக்கிறவர்களுக்கு நல்ல வடிவா விளங்கும். விண்டருக்கு ஒரு டயர் போடணும், சமருக்கு ஒரு டயர் போடணும் என்று சொல்வார்கள். ஆக அவர்கள் மிக தெளிவாக இந்த காலநிலைக்கு ஏற்ற உடைகள் அதுகளை பழக்கத்தில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எங்கள் அடையாளங்கள், இது எங்கள் பண்பு என்கின்ற ஒரு அடிப்படையில் அதில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் பின்னோக்கித்தான் நிற்கின்றோம் என்றுதான் நான் கருதுகின்றேன். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிகாரம் என்பது நாங்கள் இந்த நாடுகளில் வந்து எவ்வாறான அதிகாரங்களை தக்க வைத்திருக்கின்றோம் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் இலங்கையில் நடந்த யுத்தம் என்பது அதிகாரத்துக்கான போட்டியின் யுத்தம். அதாவது ஒரு கட்டமைப்பு அதிகாரம், நான் இன்றைக்கு இந்த இடத்தில் அதிகாரம் செலுத்தினால்தான் இதனை ஆள முடியும் என்கின்ற ஒரு சூழலில் தான் எங்களுக்கு இலங்கையில் அந்த யுத்தம் உருவானது. யார் அந்த அதிகாரத்தை வைத்துக் கொள்வது, சிங்கள மக்களா அல்லது தமிழர்களா? இந்த அதிகார போட்டி தான் எங்களுக்கு யுத்தத்தையே உருவாக்கினது. அப்படி என்று சொன்னால் நாங்கள் இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் எங்களுக்கான அதிகாரத்தை தக்க வைத்திருக்கின்றோமா என்றால் இல்லை. நாங்கள் இன்று வரைக்கும் நாங்கள் புலம்பெயர்ந்தது எப்போது என்று சொன்னால் 1902ஆம் உலகத்து யுத்தத்துக்கு பிறகு நாங்கள் புலம்பெயர்ந்து ஆரம்பித்தாலும் நாங்கள் எங்கள் அடையாளங்களை தக்க வைப்பதற்கான அதிகார மையங்களுக்குள் சென்றிருக்கிறோம் என்றால் இல்லை, இன்று வரையும் இல்லை. 2024ஆம் ஆண்டுதான் யூகேல முதலாவது ஒரு எம்பி வந்திருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, புலம்பெயர்ந்த நாட்டில நாங்கள் எத்தனை பேர் யூகேல இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு 2024ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்வு செய்யாமல் இருந்திருக்கிறோம் என்றால் நாங்கள் இந்த அதிகாரம் குறித்தும், இந்த ஆளுமை குறித்தும், இந்த நிர்வாகங்கள் குறித்தும் தெளிவான பார்வையை கொண்டிருக்கவில்லையோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த அதிகாரத்தின்பால் நாட்டமற்றவர்களாக அல்லது அந்த அதிகாரத்தை பற்றி அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கின்றோம் என்றுதான் இங்கே நான் கூற விரும்புகின்றேன். ஆகவே மூன்றாவது எங்களுக்கு அடையாள சிக்கலாக இருப்பது என்று சொன்னால் எங்களுடைய அதிகாரத்தை நாங்கள் பாதுகாக்கவில்லை என்பது இங்கே மூன்றாவது சிக்கலாக நான் முன்வைக்க விரும்புகின்றேன். நான்காவது சிக்கல் என்ன? எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் இடையுள்ள இருக்கிற இடைவெளி. நாங்கள் எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய பழக்க வழக்கம் இதுவென இங்கே வந்திருக்கின்றோம். ஆனால் எங்கள் பிள்ளைகள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அங்கத்தியர் கலாச்சாரம் இல்லாமல் இங்கத்தையும் கலாச்சாரம் இல்லாமல் ஒரு 2 பட்ட நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே எங்களோட பிள்ளைகளை எங்களால புரியக்கூடிய அளவிலையுமோ அவர்களுக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களை புரியக்கூடிய அளவிலேயுமோ நாங்கள் ஒரு பேரண்டல், அதாவது ஒரு கல்வியல் முறையை கற்றுக் கொடுக்கவில்லை, அதாவது சமூகவியலை கற்றுக் கொடுக்கவில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். அதனால்தான் இங்க வந்து இந்த குடும்பங்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருப்பதை அதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அடுத்தது எங்கள் பிள்ளைகளும் நாங்களும் எங்களுக்குள்ளே இருக்கின்ற இடைவெளிகள், இது எங்களின் அடையாளங்களை, நாங்கள் யார் என்பதனை முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு மிக பெரும் தடையாக இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அடுத்ததாக எம்மோடு இடம்பெயர்ந்தவர்கள் அல்லது எம்மோடு சேர்ந்து எந்த காலகட்டங்களில்
தென்னாசிய நாடுகளில் இருந்து இடம்பெயர்ந்தவர்கள் என்பதனை நான் அடுத்த சவாலாக பார்க்கிறேன். ஈழத்தமிழர்களின் அடுத்த சவால் யார்? எங்கள் அண்டை நாடுகள். எங்கள் அண்டை நாடுகளில் இருந்து இடம்பெயர்ந்தவர்களும் நாங்களும் எவ்வாறான காலகட்டத்துக்குள் இடம்பெயர்ந்திருக்கின்றோம் என்று பார்த்தால், எங்கள் அண்டை நாடுகளில் இருந்து இடம்பெயர்ந்தவர்கள் காலனித்துவ காலத்திலும் நாங்கள் காலனித்துவத்துக்கு பிற்பட்ட காலத்திலும் அதிக அளவில் இந்த நாடுகளுக்கு புலம்பெயர்ந்திருக்கின்றோம். ஆகவே எங்களுக்கு அடுத்த அடையாள சவாலாக இருப்பவர்கள் எம்மகளுடன் எங்களுக்கு முன்னர் புலம்பெயர்ந்து வந்து எங்களை போல இருக்கின்ற டயஸ்பரா குரூப். அவர்கள் எங்களுக்கு மாபெரும் எங்களுக்கான அடையாள சிக்கல்களை உருவாக்குகின்ற அடுத்த நபர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் இதனை வடிவாக தெளிவாக பார்க்க முடியும். இப்போது இருக்கின்ற ஆலயங்களாக இருக்கலாம், பாடசாலைகளாக இருக்கலாம், அல்லது விளையாட்டு போட்டிகளாக இருக்கலாம். இவற்றுக்குள் நடக்கின்ற எங்களுக்குள் நாங்கள் முட்டி மோதுகின்ற விடயங்களுக்குள் இந்த நாட்டுக்கு அண்டை நாடுகளாக இருக்கின்ற நாடுகளைச் சேர்ந்த மக்கள் ஒரு அடையாள சவாலாக எங்களுக்கு இருக்கிறார்கள். அடுத்தது எங்களுடைய நெரேட்டிவ் மைண்ட் செட். அதாவது நாங்கள் தென்னாசிய பண்பாட்டுகளுக்குள் இருந்து வந்ததால் எங்களுடன் சேர்ந்து வந்த மதம், மொழி, சாதியம் இது எங்களோட நீண்ட காலமாக பயணித்து வந்த ஒரு விடயம். இதை விட்டு நாங்கள் பொதுவெளியில் பேசுகின்ற போது இவையெல்லாம் தவறானது, இவ்வாறு கதைப்பது தவறானது என்பதை நாங்கள் உணர்ந்து வைத்திருக்கின்றோம். நாங்கள் உணர்ந்து வைக்காதவர்களாக இல்லை. அதனால் தான் எங்கள் எழுத்தாளர்கள் பலர் பல்வேறுபட்ட ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை, சாதி எதிர்ப்புவாதமாக இருக்கலாம், மத எதிர்ப்பாக இருக்கலாம், அதாவது ஒரு ஜனநாயகமாக இருக்கலாம், ஜனநாயக எழுத்துக்களை அதிக அளவில் எழுதக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் எழுத்துக்களில் தான் அதை செய்கின்றோமே தவிர நடைமுறையில் அதனை பின்பற்றுகின்றோமா என்று எங்களை நாங்களே கேட்க வேண்டிய ஒரு கேள்விகளில் இருக்கின்றோம். ஆகவே எங்கள் அடுத்த அடையாள சிக்கலாக இருப்பது எங்களது சமூக பண்பாடு, எங்களோடு தொன்று தொட்டு உலாவி வந்த சமூக பண்பாடு. நாங்கள் ஒரு கிடுகுவேலி சமூகமாக அல்லது எங்களை நாங்கள் ஒரு நரேட்டிவுக்குள் அடைத்த ஒரு சமூகமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கேயும் அவ்வாறு தான் இருக்கின்றோம். இங்கேயும் நாங்கள் இப்படி இருக்கிறோம் என்றால் தனித்துவமாக இருக்கின்றோம். அதே இலங்கையில் நாங்கள் இருக்கின்ற போது அதிகளவாக எங்களை சுற்றி அயலவர்களோடு ஒரு கூட்டு சமூகமாக வாழ்ந்தோம். இங்கே வந்து நாங்கள் தனித்துவமாக இருக்கின்றோம். ஆனால் இந்த தனித்துவம் எங்களுக்கு நல்லதை செய்து தந்திருக்கிறதா என்றால் இல்லை. இந்த தனித்துவம் என்பது எங்களை என்னும் ஒடுக்குகின்ற ஐசோலேஷனுக்குள்ள வச்சிருக்குது. இந்த ஐசோலேஷனால நாங்கள் வெளி சமூகங்களுடன் கலக்க முடியாதவர் அல்லது அவர்களது பிரச்சனைகளை உள்வாங்க தயாரற்றவர்களாக அல்லது அவர்களுடைய சமூக வெளிகளுக்கு செல்ல முடியாதவர்களாக அல்லது அவர்களுடன் ஒரு நட்பை பேணக்கூடியவர்களாக இல்லாமல் இருக்கின்றோம். இது எங்களது அடுத்த சவாலாக இருக்கிறது. ஆகவே இத்தகைய இவ்வளவு சவால்களுக்கு மத்தியில் நாங்கள் இவற்றை மீட்டெடுப்பதற்கு எங்களது ஊடகங்கள், எங்களது சக நண்பர்கள் அல்லது மனிதர்கள் அல்லது குடும்பமாக இதனை பற்றி பேசுகின்றோமா, ஆய்வு செய்கின்றோமா, இதனை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கான வழிமுறைகள் எது என்றாவது சிந்திக்கிறோமா என்றால் இல்லை. எங்களது ஊடகங்கள் அதிக அளவில் பேசுகின்ற பொருட்கள் என்ன அல்லது பேசிக்கொண்டிருக்கின்ற விடயங்கள் யாவை என்று பார்த்தால், அரசியல் பேசாதீர்கள், இது தவறானது. அரசியல் என்பது தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கும். அவ்வாறாக அரசியல் என்பது ஒரு கல்வி முறை, அரசியல் என்பது ஒரு விஞ்ஞான முறை என்ற ஒரு உள்ளடக்கமின்றி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்ற ஒரு உள்ளடக்கமின்றி அதனை ஒரு வாங்கு, அதாவது தெருவில் இருந்து பேசுகின்றவர்கள் கதைக்கின்ற விடயங்கள் தான் அரசியல் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள் ஒரு பொய்யான கருத்து மண்டலத்தை நாங்கள் உருவாக்கி அந்த கருத்து மண்டலத்தை உண்மையாக நம்புபவர்களாக மாறிவிட்டோம். நீங்கள் எந்த ஒரு குழுவில போனாலும், எந்த ஒரு வாட்ஸ்அப் குழுவாக இருக்கலாம், எந்த ஒரு அறிவியல் குழுவாக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு சமூக குழுவாக இருக்கலாம், உடனடியாக அவர்கள் சொல்வது இங்கே அரசியல் பேசாதீர்கள். அரசியல் என்றால் என்னென்றே தெரியாதவர்கள் அவ்வாறான அரசியல் என்பது பேசாதீர்கள் என்று ஒருபோதும் திட்டவட்டமாக கூற முடியாது. நான் பிறந்ததிலிருந்தே இங்கே அரசியல் ஆரம்பித்து விட்டது. நான் எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறக்க வேண்டும், எனக்கு என்னுடைய அம்மாவும் அப்பாவும் திருமணமானவராக இருந்தால் அந்த குழந்தையை எவ்வாறு பெயரிடுவது அல்லது பெயர் சூட்டுவது எமது வைத்தியசாலையில் குழந்தைக்கு பெயர் சூட்டுவதில் தொடங்குகிறது அரசியல். ஆகவே அதை பேச வேண்டாம் என்று சொல்கின்ற போது, நான் பிறந்ததிலிருந்து மரணத்தின் கருவறையிலிருந்து கல்லறைக்கு செல்லும் வரையும் இருக்கின்ற ஒரு விடயத்தை பேசாதீர்கள் என்று சொல்வது அது அறிவியல் தெளிவற்ற சிந்தனையாகத்தான் நான் பார்க்கிறேன். இதுவே எங்களுக்கு அடுத்த ஒரு எங்களது அடையாள சவால்களை உருவாக்குகின்ற ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது என்கின்றதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே இங்கே எங்களது ஊடகங்களாக இருக்கலாம், எங்களது சமூக குழுக்களாக இருக்கலாம், அல்லது எங்களது கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம்,
இவை யாவும் எங்களை ஒரு வியாபாரத்துக்காக அல்லது எங்களை ஒரு மாடர்ன் சிலேவரி என்று சொல்றார்கள். அதாவது எங்களை நாங்களே அடிமையாக விற்கின்றது எங்களுக்கே தெரியாமல் இருத்த. இதனைத்தான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். எங்களில் பலர் நாங்கள் ஏற்கனவே நிர்வகிக்கப்பட்ட ஒரு அலகுக்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக 5 வயது குழந்தைக்கு இன்னென்ன சப்ஜெக்டை படிப்பீங்கள் என்று சொன்னது யாரு? இவ்வாறுதான் இது படிப்பிக்கப்பட வேண்டும் என்று வரையறுத்தவர்கள் யாவர்? அந்த நிர்வாக அலகுக்குள் நாங்கள் எங்களை அறியாமல் தயாரிக்கப்படுத்தப்பட்டு அதற்கு பின்பற்றி கொண்டிருக்கின்றோம் என்றுதான் அடுத்ததாக என்னால் கூறக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவற்றை நாங்கள் கேள்வி கேட்க வேண்டும். ஏன் இவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது? இதன் பின்னணி என்ன? இவ்வாறுதான் நீங்கள் இயங்க வேண்டும் என்று சொல்பவர்கள் யார்? இவர்களுக்கு சேவகம் செய்யும் மனிதர்களாக மந்தைகளாக நாங்கள் வாழ்கின்றோமா என்கின்ற ஆக்கபூர்வமான கேள்விகளும் அறிவியல் நோக்கிய சிந்தனைகளும் ஈழத்தமிழர்களுடைய மேலோங்க வேண்டும் என்றுதான் நான் கருதுகின்றேன். இது எமது அடுத்த அடையாள சிக்கலை உருவாக்குகின்ற ஒரு விடயமாக நான் கருதுகின்றேன். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எங்களுக்குள் உள்ள பிரிவினைவாதம். எங்களுக்குள் நாங்களே புலம்பெயர்ந்து வந்திருக்கின்றோம். நாங்களே இந்த ஒட்டுமொத்த அதாவது ஐக்கிய ராஜ்யத்தை பொறுத்தவரையில் இருக்கின்ற சனத்தொகையில் நாங்கள் மிக சிறிய அளவு மக்கள். எங்களுக்குள் நாங்கள் சண்டையிடுதல் என்பது எங்களை இன்னும் வீக்காக, அதாவது எங்களை இன்னும் பலவீனப்படுத்துகின்ற ஒரு செயலாக மாறுகின்றது என்ற உண்மையை நாங்கள் தெரியாதவர்களாக இருக்கின்றோம். எங்களை நாங்கள் பலவீனப்படுத்துவதால் யார் அதனால் பலனடைவார்கள் என்று சொன்னால் நாங்கள் இருக்கின்ற நாட்டை அதை ஊக்குவிப்பார்கள். நாங்கள் எங்களுக்குள் சண்டையிடுவதை எங்களுக்கு எதிரானவர்கள் ஊக்குவிப்பார்கள். ஆகவே இவ்வாறு நாங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதிக அளவில் பாகிஸ்தான் எம்பசி, பங்களாதேஷ் எம்பசி, இந்தியன் எம்பசி இவியல் அரேஞ்ச் பண்ற மீட்டிங்கள்ல போய் கலந்து கொள்றேன். சில வெளியில கூப்பிடுவினம், சில வேளையில தங்களோட பண்பாட்டு வகுப்புகள் அப்படி என்று சொல்லி கூப்பிடுவினம். அங்க போகின்ற போதும் நான் எங்கே எனது பிரசன்னத்தை வைத்தாலும் நான் முதலாவதாக சொல்கின்ற விடயம், புலம்பெயர்ந்த நாடுகளில் நாங்கள் அனைவரும் சிறுபான்மை மக்களே. நாங்கள் அனைவரும் எங்களுக்குள் சண்டையிடுவதன் ஊடாக நாங்கள் எந்த விதமான இலக்கையும் அடைய போவது கிடையாது. எங்களுக்கான பிரச்சனைகள் அனைத்தும் அன்னளவாக கிட்டத்தட்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது. நீங்கள் ஒரு இந்தியனிடம் கதைத்து பாருங்கள், ஒரு பங்களாதேஷிடம் கதைத்து பாருங்கள், ஏன் ஒரு ஆபிரிக்கர்களிடம் கதைத்து பாருங்கள். ஆபிரிக்கர்களுடைய கூட்டங்களுக்கு கூட நான் பல தடவை சென்று இருக்கிறேன். அவர்களிடம் கூட கேட்டு பாருங்கள். அவர்களிடமும் எங்களிடமும் எல்லோரிடமும், அதாவது எங்களை குளோபல் சவுத் சொல்வார்கள். தென் பிராந்தியத்தை சேர்ந்தவர்கள், குளோபல் தென் உலகத்தை சேர்ந்தவர்கள் என்று எங்களை சொல்வார்கள். கிட்டத்தட்ட 80% சனத்தொகை இந்த தென் உலகத்தில் இருக்கிறது. 80% உலக சனத்தொகையில் 80% சனத்தொகை தென் உலகத்தில் இருக்கிறது. இந்த தென்னுலகத்தில் தான் அதிகளவான வளங்கள் இருக்கின்றது, அதாவது நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் இன்றும் வளர்ச்சி அடையாதவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் எங்களுக்குள் நாங்களே அடிபட்டு கொண்டிருக்கிறோம், எங்களுக்குள் நாங்களே தொலைத்து கொண்டிருக்கின்றோம். இது எங்களது அடுத்த அடையாளங்களை நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னோன்னா, நான் எனக்கு கூட்டாக 2 பேரை கூட்டிட்டு வருவேன். அவர் என்ன செய்வார்? தனக்கு 4 பேரை கூட்டிக் கொண்டு வருவார். பிறகு நான் ஒரு ஆளாகவும் அவை 5 பேராகவும் மாறிவிடுவார்கள். அப்போது என்ன நடக்கும்? அந்த 5 பேரும் சேர்ந்து என்னை வெளியில் அனுப்பி விடுவார்கள். இவ்வாறுதான் இப்போது ஈழத்தமிழர்களின் பல அமைப்புகள், நிறுவனங்கள் வேறு நபர்களால் காவு கொள்ளப்படுகிறது. இதனை எங்களில் எத்தனை பேர் உணர்ந்திருக்கின்றோம் என்றால் தெரியாது. எங்களை பொறுத்தவரையில் இன்றைய இமிடியட் எனிமியை இல்லாமல் செய்ய வேண்டும். இந்த சிந்தனையில் நாங்கள் செயற்படுவது எமது அடையாளத்தை நாங்களே தொலைப்பதற்கும் நாங்களே எங்களை அழிப்பதற்கும் வழிவகுக்கிறதாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆகவே நாங்கள் இவ்வாறான சூழ்நிலையில் எவ்வாறான ஒரு வேலை திட்டங்களை அல்லது எவ்வாறான ஒரு விழிப்புணர்வை எமக்கும் எமது சமூகத்துக்கும் எங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் ஊடாக சொல்ல விரும்புகிறோம். சிலவேளை நீங்கள் கேட்கலாம், நாங்கள் மிக எங்களது வயதுக்கு நாங்கள் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கூட நாங்கள் கருதலாம். ஆனால் இன்று பதிவு பண்ணப்படுகின்ற விடயங்கள், இன்று நாங்கள் இங்கே கதைக்கப்படுகின்ற விடயங்கள் ஒரு ஆவணமாக ஒரு விடயமாக இங்கே பதியப்படுகிறது. இங்கே இந்த குரல்களும் இந்த உரையாடல்களும் இந்த அமைப்பு செய்த படித்திட்டங்களும் என்றுமே ஒரு குரலாக இருக்க போகிறது. ஆகவே யாரோ செய்யாத ஒன்றை
இங்கே இன்று இந்த குழுவில் நீங்கள் கிடைக்கிறீர்கள் அல்லது அதுக்கான களத்தை அமைத்து தந்திருக்கிறீர்கள் என்பது மிக முக்கியமான விடயம். நாங்கள் இவற்றை மிக தெளிவாக சரியாக புரிந்து கொண்டு எமது வாழ்க்கையில் எவ்வாறான அடையாள சிக்கல்களை நாங்கள் சந்திக்கின்றோம். முதலாவது எங்களது மொழி பிரச்சனை, அடுத்ததாக எங்களது இடப்பெயர்ச்சி, எங்களின் மக்களின் பிரச்சனை, அடுத்தது எங்களோட காலநிலை பிரச்சனை, எங்களின் உடல் பிரச்சனை, எங்களது குழந்தைகளின் பிரச்சனை, எங்களை சுத்தி இருக்கிற டயஸ்பராவின் பிரச்சனை. நாங்கள் இந்த அதிகாரங்களை பெற்றுக்கொள்ளாதவர்களாக, இந்த அதிகாரத்தில் ஆதிக்கம் செலுத்தாதவர்களாக இருக்கின்றது ஒரு பிரச்சனை என்பதை உணர்ந்து கொண்டு இதற்கான இந்த அளவு பிரச்சனைக்கும் தீர்வாக நாங்கள் எதனை செய்ய போகின்றோம். கட்டங்கட்டமாக ஒரு வருடத்தில் இதனை செய்ய வேண்டும், அடுத்த வருடத்தில் 2வது வருடத்தில் இதிலிருந்து இவற்றை முன்னோக்கி நகர்த்த வேண்டும், 3வது வருடத்தில் இப்படி நகர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு பொறிமுறையை உருவாக்குவோமாக இருந்தால் இந்த ஈழத்தமிழர்கள் சமூகம் என்பது சாதாரண சமூகம் கிடையாது. இந்த சமூகம் கடந்த 400 வருடங்களாக போராடி கொண்டு தனது பண்பாட்டை, தனது மொழியை, அதாவது நான் 400 வருடத்துக்கு மேலாக என்று நான் சொல்ல வேண்டும். அதாவது 1621ஆம் ஆண்டுக்கு பிறகு நாங்கள் எமது பண்பாட்டை, அதாவது எமது அரசை இழந்தவர்களாக, ஈழத்தமிழர்கள் சமூகம் தனது அரசை இழந்திருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் கடந்த 400 வருடங்களுக்கு மேலாக எமது மக்களை, எமது பண்பாட்டை, எமது பழக்க வழக்கங்களை, எமது நம்பிக்கைகளை பாதுகாத்து வருகின்றோம் என்றால் நிச்சயமாக எங்களால் மிக ஆக்கபூர்வமான பணித்திட்டங்களை செய்ய முடியும். ஆகவே நாங்கள் ஒற்றுமையாக திட்டம் போட்டு ஒரு வருடத்தில் இதனை சாதிக்க வேண்டும், 2வது வருடத்தில் இதனை சாதிக்க வேண்டும், 3வது வருடத்தில் இதனை சாதிக்க வேண்டும் என்று ஒரு திட்டமிட்ட வழிநகர்த்தலில் சென்றால் நிச்சயமாக எங்களுடைய இலக்கை நாம் அடைய முடியும். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இங்கே இருக்கின்ற யூகேயில் இருக்கின்ற மருத்துவர்களில் 12% இலங்கையை சேர்ந்தவர்கள். மிகப்பெரிய ஒரு சக்தி இது. இதே போல நீங்கள் பொறியியலாளர்களை எடுத்துக்கொண்டால் நீங்கள் எந்த ஒரு பெரிய இதழுக்குள்ள போனாலும் எங்கள் மக்கள் பொறியியல் துறையில் மிகச் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அதே போல கணக்காளர்கள், அதே போல லோயர், சொலிசிட்டர்ஸ், இப்படி எங்கள் திறமைகள், எங்கள் பிள்ளைகளின் திறமைகள் இங்கே கொட்டி கிடக்கிறது. ஆனால் இவற்றை இந்த ஒருங்கிணைக்காமல் இருப்பதுதான் அந்த ஒருங்கிணைய விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்ற விடயங்களை நாங்கள் தெளிவாக அலசி ஆராய்ந்து கூடிய அளவு எங்களுக்குள் உள்ள வேற்றுமைக்குள் ஒரு ஒற்றுமையை கண்டுபிடிப்போமாக இருந்தால் நிச்சயமாக அடுத்த 5 வருடத்தில் ஈழத்தமிழர்களில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேராவது இந்த நாட்டில் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டாக வர முடியும். அதற்கான வேலை திட்டம், அந்த அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதன் ஊடாக நாம் எம்மை நிலைப்படுத்திக் கொள்ள முடியும். நீங்கள் பாருங்க, சிம்பிளா பாருங்க, எங்கள்கிட்ட எத்தனை கோயில் இருக்குது, எங்களோட வந்த இல்ல எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்த இன்னொரு சமூகத்திட்ட இவ்வளவு கோயில் கிடையாது. இஸ்லாமிய சமூகத்தை எடுப்பேன். நான் இங்க மதவாதம் கிடைக்கல, யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். உதாரணத்துக்கு கிடைக்கும், நான் வெஸ்ட்மினிஸ்டர் நேரு சென்டருக்கு போயிருந்தேன். நான் வெஸ்ட்மினிஸ்டருக்கு போனேன். போகைக்குள்ள அங்க பாத்தீங்கன்னா நிறைய இஸ்லாமியர்களின் தலங்கள் இருக்குது. ஆனால் ஈழத்தமிழர்கள் நாங்கள் பெருமை பேசிய மக்கள். அதாவது யூகே ஐக்கிய ராஜ்யம் முதலாவது யுத்தத்தில் இருந்த போது நாங்கள் ஜப்னா என்று சொல்லி அந்த நேரத்துல காசு கொடுத்து அவைகளுக்கு பிளைட் வாங்க உதவி செய்த ஆக்கள். ஆனால் எங்கட கட்டிடங்களோ எங்கட கோயில் தலங்களோ சென்ட்ரல் லண்டனுக்கு இல்ல. ஏன் இல்ல? நாங்கள் ஒரு பொதுமக்களாக, பொது சமூகமாக சிந்திக்க தவறிவிட்டோம், இந்த அதிகாரத்தை ஏற்படுத்த தவறிவிட்டோம் என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனை உணர்ந்து இனி வரும் காலத்திலாவது நாங்கள் எங்கள் அதிகாரங்களை நாங்கள் இருக்கின்ற நாடுகளில் தக்க வைப்பது மட்டுமன்றி ஒற்றுமையாக எங்களது அடையாளங்களை தொலைக்காமல் இருப்பதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவ்வாறான ஒரு சூழலை இந்த ஊடகம் அல்லது இன்றைய நிறுவனம் அல்லது இந்த அமைப்பு எங்களுக்கு வழங்கியதற்கு மிக நன்றி என்பதனை தெரிவித்துக் கொண்டு எனது சுற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களோட கேள்விகள் இருந்தால் நிச்சயமாக எனக்கு. இந்த சிறப்பான கொந்தளிக்கும் உரையை பேச்சை கேட்டு நாங்கள் பாராட்டி கரகோஷம் செய்கின்றோம். பேச்சு முடிக்க முன்னமே கரங்களை போட்டு விட்டார்கள். எங்கே இந்திரன், உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.
வணக்கம். நான் பேசுறது கேட்கிறதா? ஆமாம். நன்றிகள். தேங்க்யூ நிலா. நீங்கள் மே மார்ச் 25ஆம் தேதி என்னுடன் பேச வருகிறீர்கள், மறக்க வேண்டாம். மற்றது என்ன விஷயம் சொன்னால், உங்களோட பேச்சில் நான் மிகவும் ரசித்து கேட்டேன். அதில் நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே பாடசாலைகளில் திருநூறு பூசிக்கொண்டு செல்வதையே ஒரு தடையாக ஆரம்ப காலத்தில் பரிகரித்த வரலாறுகள் இருக்கு. அதாவது எங்களுடைய சொந்த நாட்டிலேயே எங்களுடைய மத அடையாளங்களையோ எங்களுடைய பண்பாடுகளை இழந்த ஒரு சமூகமாகவே நாங்கள் பாரம்பரிய ஒரு 200-300 வருஷமாக வளர்ந்துட்டோம். அதே பழக்க வழக்கங்களும் அதே சிந்தனையும் ஆங்கிலேயர் ஆட்சியின் காலத்தின் பிடியிலிருந்து அந்த காலனித்துவ மனப்பான்மையில் இருக்கிறதால தான் இப்படியான மனநிலையில் எங்கள் மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்கன்றதான் என்னுடைய கருத்து. ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். இன்றைக்கு ஆங்கிலம் பேசுவது ஒரு உன்னதமான செயல். ஆங்கிலத்தால் பேசுவது தான் ஒருவர்களுடைய கல்வி அறிவை தொடுகிறது என்ற எண்ணத்தில் தான் மக்கள் இருக்கிறார்கள். அந்த தவறான மனநிலை மாற வேணும். மற்றது நீங்கள் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள இடைவெளி, அதுதான் நாங்கள் பேச போகிறோம். நிச்சயமாக அதுவும் ஒரு பெரிய ஒரு தடக்கல் தான். நீங்கள் கூறின அத்தனை விஷயங்களும் மிகவும் நன்றாக இருந்தது. மிகவும் நன்றி. உங்களை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். நன்றிகள். 25ஆம் தேதி பட்டிமன்றத்தில் இந்திரனும் நிலாவும் கலைக்கப் போன்றார்கள். கலக்கப் போவது யாரு? இப்போது நாங்கள் டாக்டர் நவரண்டம் அவர்களை அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த பேச்சை நான் கவனித்தேன். உணர்ச்சி பூர்வமாக இளம் இளமை பேசியது. ஏனென்றால் இந்த இலங்கையில் நடந்த யுத்தத்துக்கு பிறகு பலர் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நிலையை பற்றி ஆராயலாம். ஆனால் நாங்கள் முன்பு கூறியபடி ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்து பல பேர் படிப்புக்காகவோ தான் இங்கே வந்தார்கள். ஆரம்பத்தில் மேற்படிப்புக்கு அல்லது யூனிவர்சிட்டி கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்டுக்கெல்லாம் வந்தார்கள். சுந்தரலிங்கம் போன்றவர்கள் ஆக்ஸ்போர்டுக்கு போய் படித்தார்கள். அது நான் சொல்றது 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டில். இப்பொழுது இங்கே நாங்கள் வந்திருக்கிற ஆட்கள் ஆரம்பத்தில் எங்கே வேலை கிடைக்குதோ எங்கே படிக்க போகலாமோ அந்த இடங்களுக்கு தான் போய் செட்டில் பண்ணியிருக்கிறார்கள் தமிழர்கள். அதனால் ஒரு ஏரியாவில் நிறைய தமிழர்கள் இல்லை. ஹரோவில் இருந்தபடியால் ஒரு எம்பி வந்தார். மற்றது ஈஸ்ட் ஹாமில் இருக்கிறார்கள். அதனால் போதாது நம்ம எம்பி எலெக்ட் பண்ணுறதுக்கு. அது ஒரு விஷயம். அதால் நாங்கள் எம்பியாக பெறதான் தமிழர்கள் முன்னேறலாம்ன்றது எனக்கு விளங்கவில்லை. என்றால் 10 எம்பி வந்தாலும் அங்கே பார்லிமெண்ட்டில் இந்த ஆளும் கட்சி நிற்கிறது தான் நடக்கும். அதை விட நமது கலை கலாச்சாரத்தை நாங்கள் பேணி வருகின்றோம். அதுக்கு ஒரு தடையும் இல்லை. எத்தனையோ தமிழ் பள்ளிக்கூடங்கள், பிள்ளைகள் தமிழ் பேசுகிறார்கள், எத்தனையோ கோயில்கள் நடக்குது. ஆனால் நீங்கள் கூறுறபடி பெரிய கோயில் அங்கே வெஸ்ட்மின்ஸ்டரில் கோயில் வைக்கணும்னு இல்லை. மக்கள் எங்கே வாழ்கிறார்களோ அங்கே கோயில். தமிழ் மக்கள் வெஸ்ட்மின்ஸ்டரில் வாழ இல்லை. அதனால் அது ஒரு விஷயம். மற்ற விஷயம் என்னென்றால் இங்கே வந்து 2ஆம் தலைமுறை, செகண்ட் ஜென்ரேஷன் நமது பிள்ளைகள் எல்லாம் கன்சல்டன்ஸாகவும் லோயர்ஸாகவும் ஜட்ஜஸாகவும் கூடி இருக்கிறார்கள். அதனால் நாங்கள் தோல்வி அடையவில்லை. அது நாங்கள் உணர வேணும். இந்த பிரித்தானிய அரசாங்கம் தமிழரையோ வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுடைய திறமையை ஏற்றுக்கொண்டு வருகின்றது. அதை விட இன்னொரு விஷயம், இந்த மீடியா தமிழருக்கென்ற ஒரு பேப்பர் முந்தி வந்தது. அவர்கள் நடத்த முடியாமல் மூடிவிட்டார்கள்.
இப்போ தமிழ் பேப்பரே இல்லை அந்த நாட்டில். அது ஒரு குறைபாடு. அதுக்கு தமிழர்களுடைய சப்போர்ட் இல்லை. ஆரம்பத்தில் எனக்கு தெரியும் புதினம் பத்திரிகை அதை கொண்டு போய் போடுறதுக்கே ஆள் இல்லாமல் வாலண்டியர்ஸ் தான் கொண்டு போய் கடையாக ஃப்ரீயாக போடுறது. அந்த பேப்பர் நடத்துறதுக்கு அந்த விளம்பரங்கள் தான் காரணமாக இருந்தது. இப்போ விளம்பரம் தானே குறைஞ்சி போயிடுச்சு பேப்பரில். எல்லாம் இன்டர்நெட்டும் கூகுளில் எல்லாத்துலேயும் விளம்பரம் வந்துடுது. அதனால் இப்போ இருக்கிற மாற்றத்தில் பேப்பர் நடத்துகிற கஷ்டம். இப்போ எங்களுக்கு பேப்பர் இல்லை, ஆனால் முஸ்லீம்ஸ் எல்லாம் பேப்பர் வச்சுருக்காங்க. உண்டு. அதை விட இன்னும் ஒரு விஷயம், இந்த நாங்கள் எங்களுடைய பாஷையை இழக்கவில்லை. ஏனென்றால் தமிழ் 2ஆம் தலைமுறை ஆட்களுக்கும் தமிழ் படிப்பிக்க வேண்டும், தமிழ் பேச வேண்டும். அதோட ஆங்கிலத்தை பேசுவதும் படிப்பதும் அது ஒரு வேர்ல்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ். அதை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. நீங்கள் கூறியபடி அந்த ஆதங்கம் எனக்கு இல்லை. ஏனென்றால் இந்த நாட்டிலே நாங்கள் நன்றாக பணம், பொருள், கல்வி எல்லாம் சேர்த்து எமது நாட்டில் வாழும் மக்களுக்கு உதவி பண்ணி கொண்டு இருக்கின்றோம். எத்தனையோ தர்மசாதனங்கள் ஸ்காட்லாண்ட் நிறுவனம் 1977 துவங்கி இப்போ 50 வருஷமாக நடந்து கொண்டிருக்கு. எத்தனையோ உதவிகள் அங்கே இலங்கை தமிழர்கள் செய்து கொண்டு வருகின்றது, மலையாள தமிழர்கள் சேர்த்து. அதுபோல் இப்போ பல நிறுவனங்கள், மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ்ஸ், இந்த மற்ற சமூகங்களில் கூட்டங்களுக்கு நாங்களெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னே போனாங்க. இந்த இந்தியன் ஹை கமிஷன், நேரு சென்டர், இது எல்லாத்துக்கும் போனாங்க. அது ஒரு படி. அந்த படியில் நீங்கள் கால் வச்சுட்டு இப்போ கொஞ்சம் அவசரமாக இருக்கிறீங்க. நாங்கள் அதெல்லாம் அது முடிஞ்சு இப்போ 2nd ஜென்ரேஷன் 3rd ஜென்ரேஷன் தமிழ்ஸ் தான் வந்திருக்கிறார்கள். அதோட இந்த நாட்டில் அவங்களை ஆண்டபடியாதவங்க என்னவோ எங்களை ஆதரித்து எங்களோட திறமையை ஏற்றுக்கொண்டு ஆக்ஸ்ஃபோர்ட், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிஸ்லேயே எங்களுடைய ஆட்கள் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. இங்கே பலர் நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் 12% இருந்தால் நாங்கள் அவர்களோடு இன்டெகிரேட் பண்ணுறபடியாக தான் அவர்கள் எங்களை மதிக்கிறார்கள். நாங்கள் இல்லை, நாங்கள் தனித்துவம் என்று சொல்லி இருந்தால் அவர்கள் 90 பேர் சேர்ந்தால் எங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவாங்க. நாங்கள் கவனமாக இருக்கணும் என்று கூறிக்கொண்டு உங்களோட பேச்சுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து ஜேம்ஸ் மாஸ்டர் வாங்கோ. எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். நிலா அம்மா, ஒரு கொந்தளிச்ச ஒரு உரை, உங்களோட மனதில் இருக்கிறதெல்லாம் அள்ளி கொட்டி விட்டுருக்கிறீர்கள். நான் இதில் முதலாவது வர்றேன். 5 வயது திட்டங்கள், கல்வி திட்டம். இந்த இங்கே நான் ஜெர்மனிக்கு வந்த பொழுது என்னுடைய பிள்ளைக்கு கல்வி சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு நிலை. என்னென்னா, நான் சொல்லிக் கொடுக்குற விட சரி, ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நாங்கள் சொல்லிக் கொடுக்குமா போல நாங்கள் தான் படிப்பிக்கணும், நீங்கள் படிப்பிக்கக்கூடாது என்ற ஒரு நிலைக்குள்ளே சிக்கப்பட்டிருந்தோம். அந்த ஆரம்பகால நிலையிலே நாங்கள் நிற மாற்றங்களுக்குள்ளும் சிக்கப்பட்டிருந்தது. எங்களுடைய பிள்ளைகளும் அதுக்குள்ளே சிக்கப்பட்டிருந்தது, தவிர்க்க முடியாதது. அடுத்தது என்னவென்று சொன்னால், எங்களுக்குள்ளே பிரிவினைகள் இருக்கின்றன. உண்மையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த பிரிவினைகளை கையாள தெரியாத ஆட்கள் தான் ஏராளமாக இருக்கிறார்கள். அவர் பிள்ளை, இவர் பிள்ளை, இவர் பிள்ளை, அவர் சொல்றது பிள்ளை. ஒருவர் ஒரு விடயத்தை சொன்னால் அதற்குள்ளே இருக்கிற ஒருவரிடம் 10%, ஒருவரிடம் 5%, ஒருவரிடம் 25% பெற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை எங்களிடையே இல்லை. அடுத்ததாக இன்னொரு காரியத்தை காட்டியிருந்தீர்கள், எங்களுடைய பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். முந்தி பெற்றோர்களுடைய மனோநிலை என்னன்னா, நாங்கள் தான் பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்க வேணும். ஆனால் நாங்கள் வேறு ஒரு நாட்டில் வாழ்கிறோம், வேறு ஒரு நிலையில் வாழ்கிறோம். பிள்ளை மாஸ்டர் செய்து இன்னொரு ஆளை கட்டி கொடுக்க இயலுமா? என்னிட்ட கேட்டா செல்வன், அதுகள் தாங்களே கட்டிக்கொள்ள விடுங்கள். அவர்கள் மாஸ்டர் செய்கிறவர்களுக்கு நீங்கள் மாப்பிள்ளை தேட இயலாது.
ஆகையினாலே இந்த சூழமைவு இருக்குது. அடுத்தது பிள்ளைகளிடம் உள்ள இன்னொரு கருத்து, அப்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்ற வேறு மொழி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவர்கள் இந்த நாட்டிலே அதிகம் படித்திருக்கிறார்கள், ஆனால் அந்த அனுபவம் என்பது எங்களிடம்தான் இருக்கிறது. ஏனென்றால் நான் என்னுடைய பிள்ளையிலேயே நான் இதை கண்டு கொண்டதுண்டு. இது அதாவது ஃபியூரோஷைன் வாகன பயிற்சி படிக்க வேண்டும். நான் கூப்பிட்டு கேட்டால் அப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சரி விட்டுட்டேன். ஃபெயில் பண்ணின பிறகுதான் என்னட்ட வாரார் என்ன செய்கிறதுன்று. அதுக்கு பிறகுதான் நான் இதை வடிவாக சொல்லிக் கொடுக்க எனக்கு தெரியாதே. உண்மை அதுதான். அடுத்ததாக வேற்றுமைக்குள் ஒற்றுமை. நாங்கள் இங்கே ஜெர்மனியிலே எங்களை சுற்றி தமிழாக்களோடு தான் நாங்கள் பழகிறோமே ஒழிய மற்றவர்களோடு நாங்கள் பழகுவது இல்லை. அது என்ன விடயம் என்று சொல்லி சொன்னால் மொழி பிரச்சனை உண்டு. ரெண்டாவது அவர்களோடு அந்த எங்களுடைய இசைவான தொடர்பு இல்லை. ஆனால் எங்களுடைய பிள்ளைகள், வளருகின்ற பிள்ளைகள் தான் அந்த தொடர்பை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் இங்கிலாந்து என்றபடியால் நீண்ட காலங்கள் ஆகையினாலே உங்களுக்கு அந்த தொடர்புகள், ஆங்கில தொடர்பு இருந்தபடியால் அது இலகுவானதாக இருக்கும். இங்கே அந்த தொடர்பு இல்லை. நான் ஆங்கிலம் அங்கே வந்தேன் ஒரு தடவை. நான் இங்கிலாந்துக்கு வந்து என்னுடைய மகளுடைய அந்த கடையிலே நின்றேன். ஆங்கிலம், அது ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவனும் ஆங்கிலம் கதைக்கிறான், பாகிஸ்தானிலிருந்து வந்தவனும் ஆங்கிலம் கதைக்கிறான். எனக்கு ஆங்கிலமே விளங்கையில். நான் பின்ன ஆங்கில பேப்பர் ஒன்றை வாசித்தேன். எனக்கு ஆங்கிலம் எல்லாம் சரியா இருக்கு. கதைக்க தொடங்கினேன், விளங்குதில்லை. ஏனென்று சொன்னால் இந்த ஃபோ என்றதுக்கு 4 எழுத்து 4 போட்டு விட்டுருவாங்க. FOR நீண்ட காலம் நான் ஆங்கிலம் தொட்ட ஆயிட்டு இந்த நிகழ்வுகள், இந்த பிரச்சனைகள் இருக்கின்றன. அடுத்தது என்னவென்றால் நாங்கள் இவர்களோடு உண்மையிலே மற்றவர்களோடு பழகுவதில்லை. காரணம் எங்களுடைய மனோநிலைக்கு அவர்கள் இசைந்து வருபவர்களாக இல்லை. நாங்கள் முதல் வந்த நேரம் நிறம் எங்களுக்கு முக்கியமானது ஒன்றாக இருந்தது. ஆகையினாலே நிறத்தின் பேராலே நாங்கள் ஒதுக்கப்பட்ட நிகழ்வுகள் இருந்தது. ஆகையினாலே நாங்களும் ஒதுங்கி கொண்டோம். இதுதான் நம்ம நிகழ்வு. அடுத்ததாக புதிய சமுதாயம் உருவாகிறது. எங்கள் ஜெர்மனியிலே இப்பொழுதுதான் பிள்ளைகள் படித்து கொண்டு வருகிறார்கள். லாயருக்கோ மற்ற துறைகளுக்கோ இப்பொழுதுதான் படித்து கொண்டு வருகிறார்கள். பேங்கிலே வேலை செய்கிறது எல்லாவற்றுக்கும் படித்து கொண்டு வருகிறார்கள். நான் ஆசிரியர் என்ற முறையிலே எனக்குள்ள ஒரு வசதி என்னவென்றால், நான் போகிற இடத்திலே நான் படிப்பிச்ச பிள்ளை ஒன்று நிற்குவாங்க, அதன் ஊடாக பேசிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. காரணம், இந்த டச் மொழி கடினமானது எனக்கு. என்னென்றால் நான் முழு நேரமும் தமிழிலேயே ஏராளமான அலுவல்கள் பார்க்கிறபடியால் டச் மொழியோடு பேசுவதற்கு எனக்கு அதிகமான தொடர்பு இல்லை. நன்றி அம்மா, உங்களுடைய அந்த கொந்தளித்த உரைக்கு நன்றி. நன்றி ஐயா. நிலா கொந்தளித்தார், நீங்கள் கொட்டி விட்டீர்கள், உணர்வுகளை கொட்டி விட்டீர்கள். இப்போ இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு இதாக போகுது. இப்போது ஜெகநாதன் மாஸ்டரை அழைக்கின்றேன். நன்றி. இதை கொந்தளிக்கிறேன் சொல்லுவான், உணர்ச்சி பூர்வம் என்று சொல்ல வேண்டியதுதான். ஆனால் நான் கணக்க நோட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு டைம் இருக்குமோ தெரிய இல்லை. அதாவது சிக்கல் இல்லை, சவாலை சமாளி என்று சமாளிக்கணும். ஐக்கிய ராஜ்யத்துக்கு வந்தாலும் ஐக்கியமயம் இல்லை, ராஜ்யத்தை தான் காட்டிக் கொண்டிருக்கிறோம், அதிகாரத்தை. நான் பெட்டர் தேன், ஐ ஆம் பெட்டர் ஆவோ, ஐ ஆம் வெல்த்தியர் தேன் யூ என்று சொல்லி. மற்றது நீங்கள் 1600 என்று சொல்லிய சங்கிலியன் காலம்னு நினைச்சேன். அது மட்டும் வண்டியில் எனக்கு தெரிய, ஐ ஆம் வெரி புவர் வித் ஹிஸ்டரி. ஆனால் இனப்பிரச்சனை வர முதலே யாழ்ப்பாணத்திலிருந்து புலம்பெயர்ந்து தான் கொழும்புக்கு வந்திருந்தார்கள். I'm going to tell you a joke. I wasn't hurt by it. அப்போ 83ஆம் ஆண்டு கலவரம் நடக்கையில் இங்கேருந்து ஒருவர் ஃபோன் பண்ணி கேட்டாராம், என்ன நடக்குதுன்னு. அவர் சொன்னாராம் ஃபோனில் மற்றவர், அப்போதானே நான் சொன்னான் இந்த பொம்பளைகளுக்கு யாழ்ப்பாணத்துக்கு வேற சொல்லி அவ ஷவரில் குடிக்கலாமென்று கொழும்புல நின்று போட்டு இப்போ அடி விளையக்கலையும் ஷவரில் தான் குளிக்கணுமெண்டு. நான் அதை திருப்பிடாமல் எடுத்துக்கொண்டேன். நானும் கொழும்புதான், என்னுடைய பெற்றோர் கொழும்புக்கு வந்து நான் கொழும்புல பிறந்து வளர்ந்தேன். எங்களை பிரச்சனை attitude. இன்னொரு உதாரணம் சொல்லணும். I am not ashamed to tell some family matter. என்னுடைய தாய் மாமன் என்ன காசு குறைஞ்ச இடத்துல மாதிரி பண்ணு எங்களை தவிர மற்ற ஃபேமிலிஸ் டிஸ்மிஸ் பண்ணி போடணும். ஆனபடியா அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் சுற்ற இருந்தவர்கள் சிங்களத்தோடு அவர் ஆங்கிலம் தான் கதைக்கிறார்கள். வீட்டில் நாங்கள் வீட்டில் தமிழ் தான் கதைச்சினாங்க. அப்போ பார்த்தீங்களா, attitude ப்ராப்ளம்.
அவர் அந்த என்னுடைய தாய்மாமனையும் மற்றவர்கள் அரவணைச்சிருக்கணும். என்னுடைய ஃபாதர் வெரி என்னன்னு சொல்றது வடநடியில் எல்லாம் இருக்கக்கூடியவர். அப்போ இங்கே அது ஆட்டிடியூட் ப்ராப்ளம். அதாவது நீங்கள் சொன்னதில் ஜெனரேஷன் கேப்பும் இருக்குது, ஆட்டிடியூட் மட்டுமல்ல. இல்லை, இன்னொரு உதாரணம் சொல்லணும், இதெல்லாம் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இது படித்த டாக்டர்ஸாக இருந்த ஒருவர் என்னுடைய கசினரால் ஒரு சஃபாரி அரேஞ்ச் பண்ணிக்கல. அவன் அந்த கசினுக்கு சஃபாரி 10 தரம் போயிருக்கிறாங்க. அவன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி போன இடத்துல 20 இங்கேருந்து ஒரு குரூப்பாக போச்சுனமா. அப்போ அந்த ஒரு வெஹிக்கிள் ஏற இல்லாது. அப்போ அங்கே கொஞ்சம் பேர் மற்ற வெஹிக்கிளுக்கு மற்றவர்களோட ஷேர் பண்ண விருப்பம் இல்லையா? பார்த்தீங்களா? இது டாக்டர்ஸ் மாதிரி இப்படி சொன்னா எனக்கு சிரிப்பு வந்தது. அது திஸ் இஸ் எ ப்ராப்ளம். எங்களுடைய ஆட்களுக்கு மற்றவரோட பழக தயக்கம். ஆனால் இப்போ அடுத்த ஜெனரேஷன் அப்படி இல்லை, தே ஆர் ஃப்ரீலி மூவிங். ஆனால் அது ஃப்ரீலி மூவ்ல தே ஆர் ட்ரான் இன் டு தேர் கல்ச்சர். இல்லை, ஐ கான் பிளேம் தெம். ஆனபடியா அதுவும் ஒரு நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். மற்றது நீங்கள் உலகம் தென்கிழக்குன்னு சொல்லு, சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஆனால் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேருந்து வந்த பிலிப்பீன்ஸ் எல்லாரும் இன்டிகிரேட்டட். எங்களோட பிரச்சனை இன்டிகிரேட் பண்ணுறதுக்கு நான் சொன்ன ஆட்டிடியூட் ப்ராப்ளமும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது மற்றவரோட பழக தயக்கம் தான் முக்கிய காரணம். மூன்றாவது இந்த என்னோட ஜெனரேஷன் கேப்னு சொல்லிங்களே, இப்பத்தியான ஜெனரேஷன் கூட படுத்தி விட்டார்கள். அப்போ சொல்லுவார்கள் தானே, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி. அப்படியே நான் இதில் ஒருத்தரையும் கூட சொல்ல போகிறேன். இல்லை, ஆட்டிடியூடை நாங்கள் சேஞ்ச் பண்ணாலே எத்தனை விஷயத்த வெல்லலாம். நான் முழு நேரம் நான் எடுக்கவில்லை. அப்போ இதுதான் அதில் எனக்கு மெயின் பாயிண்டாக படுகின்றது. வேறு ஏதாவது இருந்தால் பேருந்து சொல்கிறேன், மற்றவர்களுக்கு சான்ஸையும் கொடுத்துருக்கு. இப்போ மேலுடைய கருத்தையும் நன்றி. என்ன அருமை, என்ஜாய் யுவர் ஸ்பீச். நன்றி அம்மா. நன்றி. இப்போது கலவாணி அம்மா அவாவையும் கூட்டி கொண்டு வந்த மாதிரி. ஓகே, சொல்லுங்க. நன்றி தம்மா. நன்றி நிலா அவர்களுக்கு. மடை திறந்த வெள்ளம் போல அடிச்சு கொண்டு வந்தீங்கள். அப்படியே முழுவதும் உள்வாங்கி கொண்டோம். எனக்கு மிக பயமாக இருக்கிறது. உங்களுக்கு பதில் சொல்ல எப்படி சொல்ல போறோம் என்று. உண்மையான நீங்க எடுத்துக்கொண்டு வந்த விஷயம் தமிழர் அடையாளத்தை தொலைத்து கொண்டிருக்கிறோமா என்ற கேள்வியில நிப்பாட்டியிருந்தீங்கள். என்னை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன், இப்ப பேசினவர்களும் அப்படித்தான் பேசியிருந்தார்கள். அது நீங்கள் பேசினது போலேயே அதற்கு உங்களுக்கு நல்ல பேச்சாளர்கள், எனக்கு முதல் பேசின எல்லாரும் நல்ல பேச்சாளர்களாக நல்ல பாயிண்ட்ஸை எடுத்து வைத்தவே. அதே போல நானும் சொல்ல இருக்கிறேன், அதே பாயிண்ட்ஸ் தான் நானும் சொல்ல இருக்கிறேன். அதாவது நாங்கள் தொலைத்து கொண்டிருக்கவில்லை, வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் எனக்கு தெரிகிறது. ஏனென்றால் காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ற நாங்கள் உடைகளை மாற்றிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னீங்க. வெள்ளைகள் ஆனா நாங்கள் மாற்றவில்லை என்றது நீங்கள் அக்செப்ட் பண்ணினீங்க. ஆனபடியா இந்த கலாச்சார உடைகளையும், அதாவது நாங்கள் இன்றைக்கும் சோறு தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், சோறையும் கரையும் தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அதே போல பிள்ளைகளுக்கு எங்கட பிள்ளைகளும் சோறும் கறியும் தான் சாப்பிட்டீங்கன்னா, அதே இந்த பிள்ளைகளும் சோறும் கறியும் தான் சாப்பிடணும். அப்ப இன்னும் அதுக்கு அந்த கலாச்சாரம் மாற இல்லை, அதாவது உணவோ உடையோ மாற இல்லை. ஆனால் உரிமை, இப்ப நீங்க அதிகாரம் சொன்னது நான் உரிமை என்று சொல்றேன். உரிமைகளை நாங்க பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். அதாவது 40 ஆண்டுகள் இங்க இருக்கிறோம்னு சொன்னா எங்களோட உரிமையோட பெற்றோடையே தான் இருக்கிறோம். அதாவது நாங்கள் இந்த நாட்டு பாஷையை படித்து அந்த நாட்டு பாஷையில எக்ஸாம் எழுதி எங்களோட பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொண்டது உரிமை, அதையும் பெற்றுக்கொண்டோம். அது ஆனா அதிகாரம் பண்ற நிலைமைக்கு எங்களோட பிள்ளைகள் வருவார்கள். அதாவது ஏனென்றா பிள்ளைகள் எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடைவெளி இருந்தாலும் அவர்களை நாங்கள் வளர்த்து விட்டு இருக்கிறோம். அவர்களுக்கு தெரியும் அவர்கள் தொலைக்க மாட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். எங்களுடைய அடையாளத்தை தொலைக்க மாட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க கூறியதுல இப்ப நீங்க சவால் என்று சொல்லியிருந்தீங்க. இங்க நாங்க துளைக்க மாட்டோம்ன்றதுல ஏராளமான கருத்து சொல்லலாம் என்றா கோவில்களையும் தமிழ் பாடசாலைகளையும் ஏராளமாக உருவாகி கொண்டிருக்கிறோம். அதை விட ஊடகங்களும் ஏராளமாக பெருகி கொண்டிருக்கின்றன. ஆகவே இவை வளர்த்து கொண்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கல்வி நிறுவனங்கள் என்று பார்க்கல பல்கலைக்கழகத்துல விகிதாசாரம், ஜெர்மனியில விகிதாசாரத்துல தமிழ் பிள்ளை எல்லாம் முன்னுக்கு நிற்கணும். கூடுதலான நல்ல இதுகள்ல இருக்கணும். அப்படி
இப்படியான பல விஷயங்களை நாங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது நான் நினைக்கிறேன் நாங்கள் எங்களோட அடையாளத்தை தொலைக்க மாட்டோம் என்று தான் நான் நினைக்கிறேன். இந்த சவால்களை நாங்கள் எதிர்கொள்ளுவோம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றவர்களுடைய கருத்தையும் கேட்க காத்திருக்கிறேன். நன்றி. இந்த மாதம் 25ஆம் தேதி நடைபெற இருக்கும் வாழ்க்கையில் தடையாக இருப்பது பெற்றோர்களா பிள்ளைகளா என்ற பட்டிமன்றத்தில் கலவாணியும் இந்திரகுமார் அண்ட் நிலா இன்னும் பலரும் வந்து கதைக்க உள்ளார்கள். வந்து பார்த்து மகிழுங்கள். இது உங்களுக்கு ஒரு சிறிதளவு டேஸ்ட் தந்திருக்கா நிலா. அப்ப பட்டிமன்றம் என்ன மாதிரி போகும்னு பாருங்க. சர சொல்லுங்க. நிலா நிலாவை போல எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நல்ல உணர்ச்சி வசமான பேச்சு மொழி. அதை எனக்கு உங்களோட வயதுக்கு எனக்கு அது தகுந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் டாக்டர் நவரட்னம் சொன்ன மாதிரி நானும் 74ஆம் ஆண்டு வந்தேன். அன்றைக்கி எங்கள் குடும்பமாகவே வந்த நாங்கள் இந்த நாட்டார்களோடு சேர்ந்தே வேலை செய்தோம். அப்போ எனக்கு இந்த உண்மையில நான் இங்கே வந்தபோது இந்த நாட்டு கலாச்சாரத்துக்கு எங்களுக்கு முடியல அந்த அவ்வளவு வித்தியாசம் எனக்கு தெரியல. ஏனென்றால் அவனோட வேல்யூஸும் எங்களோட வேல்யூஸும் ஒரே மாதிரி தானன்று தான் நான் பழகி இருக்கிறேன். அதே மாதிரி எங்களோட பிள்ளைகளுக்கும் ஒரு இடைவெளியும் இல்லாமல் அவர்கள் வலும் சந்தோஷமாக இங்கேயும் எல்லாம் நல்ல வடிவாக நடந்து கொண்டு அவர்களுக்கு நல்ல சிநேகிதர்களும் அப்படி இருக்கணும். ஏனென்றால் எனக்கு சந்தேகம் வர இல்லை. நான் இந்த நாட்டிலே நடுகளும் இங்கத்தில் ஆக்களோட மருத்துவர் என்ற முறையில் முழுக்காலம் இங்கத்தில் ஆக்களோடைய வேலை செய்து அவர்களுடைய இருந்தபடியாக எனக்கு அவ்வளவு வித்தியாசம் தெரியலை. மற்றது நான் இருக்கிறது கிங்ஸ்டன் பரோவுக்கு கிட்ட. உங்களுக்கு ஹரோ மாதிரி கிங்ஸ்டன் பரோவில் த செகண்ட் மோஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் இஸ் தமிழ். ஏனென்றால் இங்கே 12,500 தமிழ்ஸ் இருக்கணும். அதை இங்கே தமிழ் ஹெரிட்டேஜ் டே என்று கொண்டாடிவினோம். எல்லா கொண்டாட்டங்களும் கொண்டாடிவினோம். இந்த இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே இந்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடினோம். மற்றது இந்த பிள்ளைகள் எல்லாம் கிராமர் ஸ்கூல். அநேகமான எங்களோட தமிழாக்கள் எல்லாம் கிராமர் ஸ்கூலுக்கு போய் மிகவும் திறமையாக படித்து கொண்டு வரையினோம். பிறகு எங்களுக்கு எத்தனையோ மேயர்ஸ் ஒருவர் 2 முறை வந்தார். எத்தனையோ கவுன்சிலர்ஸ் எல்லாம் தமிழாக்கள், சட்டன் கிங்ஸ்டன் எல்லாம். அப்போ நாங்கள் அப்படி டாக்டர் நவரட்னம் சொன்னபடியால் அந்த கூட்டமாக இருக்கிற இடங்களில் எங்களுடைய ஆதிக்கம் இருக்கத்தான் செய்கிறது. அதுகளைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா நாங்களும் அந்த காலத்தில் வந்து நாங்களும் மற்றது உங்களளவு உணர்ச்சி பலமாக அவ்வளவு வேறுபாடுகளை நான் காண இல்லை. ஆனால் உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கக்கூடும். நீங்கள் அங்கே என்ன மாதிரி இருந்து போட்டு இங்கே வந்த நீங்கள். ஆனால் யாழ்ப்பாணத்தில் 3000 பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருக்கிறோம். இங்கே வந்த பிள்ளைகள் அவ்வளவு விதத்தில் எங்கள்ட பிள்ளைகள் அவ்வளவு வேலை இல்லாமல் இருக்க இல்லை. உண்மையில இங்கத்தில் இருக்கிற சில பிள்ளைகள் பார்க்க எங்கள்ட பிள்ளைகள் நல்லா இருக்கணும். ஏனென்றால் தமிழ்லே எல்லாருமே ஊக்கமைத்து எல்லாரும் நல்லா படித்து நல்ல நல்ல பதவிகள் எடுத்து என்ன வேலைன்னாலும் பரவாயில்லை அதுகளையும் செய்து பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ் முழுக்க எங்களுடைய ஆக்கள், டெஸ்கோ எல்லாம் எங்களுடைய ஆக்கள் பெட்ரோல் ஸ்டேஷனையே வாங்கி பிஸ்னஸ் ஆக்கி போட்டினோம். அப்படியெல்லாம் நல்ல இதாக வந்திருக்கணும். ஆனபடியால் நாங்கள் இந்த நாட்டுக்கு நன்றி சொல்ல வேணும். எனக்கு உண்மையில இந்த நாட்டுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேணும் என்றுதான் நான் சொல்லுவேன். அப்படி நான் உங்களுக்கு நான் எங்களுடைய அனுபவத்தை சொல்கிறேன். அதைத்தான் சொல்ல வந்து நான் பல காலமாக இங்கே இருந்தபடியாக 40 வருஷம் இங்கே நான் வேலை செய்தேன் நான் இந்த நாட்டில். ஆனபடியாக சொல்கிறது. தேங்க்யூ. நன்றி அம்மா. நிலா என்ன பதில் சொல்ல போறீங்களோ கடைசியா சொல்ல போறீங்களோ? இல்ல நான் வந்து கட்டாயமா இல்லாட்ட இதையும் கேட்டுட்டு நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே மாறி இன்டர்பிரேட்டட் ஆகி இருக்குது. ஜஸ்ட் ஐ வில் கம் பேக் ஆஸ்க் ஆல் தி கமெண்ட்ஸ். தேங்க் யூ. ஓகே. அடுத்து வசந்தராஜா நிக்கிறீங்களா? அன்மியூட் பண்ணிருக்கேன். என்ன அன்மியூட் பண்ணிட்டு நீங்க 2ஆம் தரம் வாரீங்க. முதல் வாரவைக்கு முதல் கொடுப்போம்னு யோசிச்சேன். சரி, அன்மியூட் பண்ணபடியா தான் நான் பேசுறேன். சாரி. அப்போ 2 விஷயம் தான் என்ன சொல்ல மாட்டேன். ஒன்று, தமிழ்ல O லெவல் A லெவல் எடுக்கிறவர்களுக்கு பல்கலைக்கழக அட்மிஷன்ல
இன்னும் கூட மார்க்ஸ் கொடுக்கிறார்களாம். ஏனென்றால் வேறு மொழி ஒன்றில் திறமாக வந்தவர்கள் என்று அது ஒரு விஷயம். அதை விட உணவில் நாங்கள் எங்களோட குடும்பத்தை பற்றி நான் தளத்தில் பேச விரும்பவில்லை. நான் இருப்பது ஆங்கிலேயர் 99% இருக்கிற ஆங்கிலேயரிடம் 7 வீட்டுகளில் நாங்கள் ஒரு ஆள் தான் இந்தியரோ தமிழரோ நாங்கள். ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆங்கிலேயன் எங்கள்கிட்ட வந்து வடை கேட்டு வாங்கி சாப்பிடுவார். அவர் கூறுவார், இந்த வடை இந்த கேக்ஸிலும் பார்க்க நல்லா இருக்குண்டு. அதனால நாங்கள் எங்களோட கலாச்சாரத்தை பற்றி வெக்கப்பட தேவையில்லை. அது மாத்திரம் இல்லாமல் இந்த தாவர உணவு உண்பது வள்ளுவர் கூறியபடி கொல்லாமையை காப்பாற்றுறது எங்களோட தமிழர்களுடைய சைவர்களுடைய மரபு. அதை இப்போ ஆங்கிலேயரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டிலே வளர்ந்த ஆங்கிலேயர் அந்த காலத்திலே மிருகங்களை கொண்டு உண்டு நல்ல புஷ்டியாக இருந்தார்கள். ஆனால் இப்போ இளம் சமுதாயம் ஆங்கிலேயரும் இந்த தாவர உணவை உண்பதை விரும்புகிறார்கள். உடலுக்கும் நல்லதென்று பல விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். நான் ஒரு மருத்துவர். அது உடம்புக்கு இந்த தாவர உணவு மிச்சம் தரும். எமது உடம்பு பிழைவினமாக வராது தாவர உணவு உண்றபடியா கூறிக்கொண்டு திரும்பவும் அழைத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஓகே, வசந்தராஜா, sorry about it. நீங்கள் கதைங்க. நன்றி, வணக்கம். நிலாவுண்டு சொல்லுவதே அங்கே ஒரு நல்ல ஒரு என்னென்று சொன்னால் ஒரு பருவத்தின் நாள் என்று சொல்லலாம். நல்ல ஒரு வெளிச்சமான ஒரு பேரே அப்படித்தான். நான் இங்கே சிட்னியில 2-3 நிலா இருக்கிறாரு. ஒரு 2-3 பேர் ஒரு ஆள் படித்தவர் கிட்டத்தட்ட அவ மாதிரி தான் நீங்கள் சாட அவையிலும் சரியான இந்த நிலாண்ட பேருள்ள ஆக்களையும் பார்க்குறேன். உற்சாகமா இருக்கணும், நல்ல தெளிவாக உற்சாகமாக சந்தோஷமா இருக்கிற முகங்களாக இருக்கிறது. அது மிகவும் பாராட்ட வேண்டிய விஷயங்கள். அந்த பேருக்குரிய தன்மையோ தெரியவில்லை. மற்றதுபடி உண்மையிலே இப்பொழுது அவருடைய பேச்சு வந்து மிகவும் ஆக்கபூர்வமான ஒரு தெளிவான பேச்சு. உண்மையிலே தேவை. எங்களுடைய மக்களுக்கு இப்படிப்பட்ட விழிப்புணர்வு கொள்ளக்கூடிய பேச்சாளிகள், கருத்துக்களை கதைக்கக்கூடிய நல்ல பெண்கள் தேவை. அது இன்றைக்கு கட்டாயம் நல்ல பெண்கள். நான் பெண்களை உற்சாகப்படுத்துறேன்னு சொன்னா, நான் இந்த யுனெஸ்கோவில் யூஎன்ல வேலை செய்த பொழுது எடுக்கேட் உமன் எடுக்கேட் நேஷன் சொல்லி ஒரு போட்ல போட்டு வச்சிருக்காங்க. போன உடனே அதான் தெரியும் எனக்கு போட்டு. அப்ப ஏன்னு பெண்களை நாங்கள் உற்சாகப்படுத்தி செய்ய வைக்கிறதால யாரும் வந்து அவளை வந்து போட்டி போட்டு சண்டை பிடிக்க மாட்டாரு. அவருக்கு நியாயமான கருத்துக்களை இன்றைக்கு எங்கட தமிழ் சமத்துக்கு தேவையானது நல்ல விஷயங்களை கருதக்கூடிய, எல்லாரையும் ஒற்றுமையாகக்கூடிய, எல்லாரையும் சிறந்து விளங்கி நாங்கள் வந்து வாதாட்டத்தின் மூலமா நல்ல வாதாட்டங்களின் மூலமாக தெளிவுகளை கொண்டு வந்து அந்த சமூகத்தை விழிப்புணர்வு வைக்கிறதுக்கு நியாயமான பெண்கள் தேவை. அதுல நான் மிகவும் கவனமா இருக்கின்றேன். நான் அதுக்காக மிகவும் பாராட்டுகிறேன். அதே நேரத்திலே நாங்கள் இன்றைக்கு வந்து இதிலே வந்து கதைத்த பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உண்மையிலேயே வந்து டாக்டர் நவரத்னம், மற்றது எங்களுடைய ஜெர்மனியிலிருந்து ஜேம்ஸ், மற்றது எங்களுடைய ஜெகநாதன், டாக்டர் ஜெகநாதன் எல்லோரும் தங்களுடைய அனுபவங்களை கொட்டுறார்கள். மிக முக்கியம், அதுவும் தேவைப்படுது. ஆனா இன்றைக்கு வந்து உண்மையிலே நீங்கள் வந்து யூகேல மட்டும் இல்லை, உலகத்திலேயே நீங்கள் வந்து இருக்கிற இனங்கள், அதாவது நாங்கள் இப்போ எங்களுடைய ஒவ்வொரு இனங்கள் இருக்கிறது, அந்த இனங்களுக்குள்ள வந்து கூட யார் டாக்டர்ஸ் இருக்கிறன்னு பார்த்தால் தமிழினம் தான் இருக்கும் என்று சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நீங்க சிட்டியில வந்து ஒரு வீட்டுல 4-5 பேர் இருக்கிறார்கள். நான் படிப்பிச்ச ஒரு வீட்டுல வந்து நான் மேத்ஸ் படிப்பிக்கிறேன். நான் அப்ப ஒரு வீட்டை நான் போனாமல 4 பேரும் டாக்டர், 5வது பிள்ளை என்ன படிக்குது. நான் நீயும் அப்படா டாக்டர் தான் பெற போனேன். எனக்கு ஒரு கவலை என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல நான் பார்த்தேன், நான் 3 பேர் இல்ல டாக்டர் விட 3 பேரும் வெள்ளக்காரரும் மாரி பண்றாரு. 3 பேருக்கும் தமிழ் தெரியாது. இது நான் சொல்லுவேன். நான் தமிழ் சமூகத்துல இங்க ஒரு கம்யூனிட்டி எங்களுக்கு நான் வந்து இப்பொழுது அசோசியேஷனுக்கு பொறுப்பா இருக்கிறேன், தமிழ் அசோசியேஷனுக்கு பொறுப்பா இருக்கிறேன். நான் வந்து அதுக்காக நான் அதில் பற்றி சொல்ல வரேன். அதுல நான் ஒருவர் இருக்கிறேன், அவருக்கு 3 பேரும் டாக்டர்ஸ், 3 பேரும் வெள்ளக்காரன் மாரி பண்றாங்க, 3 பேருக்கும் தமிழ் தெரியாது. ஆனால் அவர் தமிழுக்காக பாடுவார் தகப்பன். எனக்கு அது பெரிய ஒரு வியப்பாக இருந்தது. அதே இல்லை, எங்களுடைய கிறிஸ்தவ கத்தோலிக்க கோயிலுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா 99% பிள்ளைக்கு தமிழ் தெரியாது.
மிகவும் வேதனையா. எல்லாம் தமிழ் பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள், வடிவான பிள்ளைகள், நல்லா படிக்குதுகள், நல்ல வேலை செய்துகள். அப்ப அதிகமான நாட்கள் சைனீஸ் அப்படி இப்படி எல்லாம் மேரி பண்ணி கொண்டு போறாங்க. அப்ப இது எனக்கு போதும் ஒரு கேள்விக்குறி. இதுக்கு நாங்கள் பிள்ளைகளை பிளேம் பண்ண முடியாது, பெற்றோரை தான் பிளேம் பண்ண முடியும். முக்கியமாக சீனியர்ஸ் இன்றைக்கு தங்களுடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நம்பிக்கையாக ஒற்றுமை, இந்த இதுல நாங்கள் ஒற்றுமையை வளர்ப்போம். வெளிநாட்டில் இருக்கிற சீனியர்ஸும் பேரண்ட்ஸ் எல்லாரும் தயவு செய்து இனியாவது பிள்ளைகளுக்கு நாங்கள் தமிழை படிப்பிப்போம். ஆன்லைன்ல தமிழை படிப்பீங்கோ. தமிழ்ல நியாயமான வசதிகள் இருக்கு. சனி ஞாயிறுல கூடிய யூனிவர்சிட்டியில படிச்சானு எங்க படிச்சானு அதுக்குரிய இதுல உற்சாகப்படுத்துங்க. அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் எங்களுடைய ஒரே ஒரு டார்கெட் என்னன்னு சொன்னா, நான் 40 வருஷமா தமிழ் இதுல கூடுதலா உறைந்து கிடைக்கிற ஒரு ஆளா இருக்கிற மாட்டிலே, நான் ஐபிகேப் டைம்ல இருந்தே நான் பல விஷயங்கள்ல அந்த பல இதுல நான் ஈடுபட்டு அந்த டைம்ல இருந்தே நான் பெரிய போஸ்ட்ல அங்கே இருந்து பல பேருக்கு எங்களுடைய தமிழத்தை எப்படி வாழ வைக்கலாம்னு சிந்தித்து பல எல்லோருடையும் எனக்கு தொடர்புகள் இருந்தது. அந்த விஷயத்திலே நான் இவரே நான் எந்த ஒரு தமிழையும் நான் இவரைக்கும் காட்டி கொடுக்கவும் இல்லை, இவரே தமிழுடைய முன்னெடுத்துக்காகத்தான் நான் உழைத்திருக்கேன், பேச்சும் வாங்கியிருக்கேன். அது ஒரு விஷயம். ஆனா என்னதான் சொல்ல வரேன்னு சொன்னா, எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் இலங்கையிலே தமிழாக்களை வளர்க்கணும். நாங்கள் எங்கதான் ஓடி திரிஞ்சாலும் அதுதான் எங்களுடைய தாய் நாடு. முக்கியமா இன்றைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், மலையாளத்திலே இருக்கிற தமிழ் குடும்பங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அவர்களால் தான் தமிழ் கூட வாழப்போகுது. அவர்கள் எங்களுக்கு இந்தியர்கள் அந்த இந்த கதையே இருக்கப்படாது. நான் ஒரு லெப்டிஸ்ட் ரீதியெல்லாம் சொல்லுகிறேன். எல்லோரும் ஈக்குவல், எல்லோரும் வாழ வேண்டும் என்று தத்துவம் சொல்றேன். இப்பொழுது எங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்குது. அது கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இலங்கையில நல்ல ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அதுக்காக எங்களுக்கு எல்லாம் விடுதலை கிடைக்கும் நான் சொல்ல மாட்டேன். நல்ல ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு தலைவன் இருக்கின்றான். ஆனால் இப்பொழுது எங்களுக்கு தேவை இலங்கையில மலையாளத்தில இருக்க தமிழ் மக்களை, வெளிநாட்டில இருக்கிற தமிழ் மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்தை கவனிக்க உதவி செய்ய வழிகிட்டாலே காணும். அவர்கள் தங்களுடைய தொழிலை செய்யட்டும். அங்கே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில இருக்க ஒவ்வொரு புள்ளி எடுத்து வெளிநாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தமிழாக்களும் படிப்பித்தால் தமிழ் தண்டபாடுல வாழும். அதே நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய தமிழ் ஸ்கூலுக்கு தங்களுடைய பிள்ளைகளை பேரப்பிள்ளைகள் பேரன்மாரில இருந்து தங்களுடைய பேரப்பிள்ளை கவனம் செலுத்தி அட தம்பி நான் கூட்டி கொண்டு போறேன் தமிழ் ஸ்கூலுக்கு, இந்த வீடு நாளையில குந்தி கொண்டிருக்கேன் வெளியில, நீ படிச்சு முடிச்சு போட்டு வாங்க சொல்லக்கூடிய அளவுக்கு பேரன்மார் அவைய வருத்தங்களும் மாறும். அதே நேரத்துல ஒண்ணு நாங்கள் இலங்கையில இவ்வளவுக்கு இந்த கோயில்களை கட்டுற விட்டு போட்டு அங்கே கூடுதலான கட்ட வேண்டாம்னு சொல்லல, இவ்வளவு காசை கொண்டே அநியாயமா போட்டுறோம். வருங்கால பிள்ளைகள் எவ்வளவு பேர் கோயிலுக்கு போப்பினோம்னு தெரியாது. அது அது கிறிஸ்தவர்களா இருக்கலாம், இந்துக்களா இருக்கலாம், இதா இருக்கலாம். நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் தமிழை வளவங்கோ, தமிழ் மொழியை பேசுங்கோ, எல்லோருக்கும் இறைவன் ஒன்று வேண்டுதான் மறந்துடாதேங்கோ. இறைவனை வச்சுக்கொண்டு நாங்கள் அடிபட முடியாது. எல்லோருக்கும் ஒரே இறைவன். அதே நேரம் இந்த இதை நாங்கள் இலங்கையில முக்கியமாக கூட நாங்கள் கொண்டே ஒரு இடத்துல கொண்டே காசை கொண்டே கொட்டி டெம்பிள கட்டுற விட்டு போட்டு குடும்பங்களை கட்டுவோம். தமிழ் மக்களை வாழ வைக்க குடும்பங்களை தமிழ் பேசக்கூடிய இதுகளை உற்சாகப்படுத்தி, முக்கியமாக இலங்கையில இந்திய வம்சாவளியினர் இருக்கிற நாங்கள் அவர்களுக்கு உதவி இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களும் தமிழ் பேசுகிறத எங்களுடைய சௌரங்களை நெத்துக்கொண்டு எந்தவித வேறுபாடும் இல்லாமல் நாங்கள் அவர்களை தூக்கி எல்லோரும் செய்யறதுக்கு ஒரு முனைந்தால் தமிழ் வரும். அதே நேரத்தில் அங்கே முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில உருவாக்கி எங்களுடைய இடங்கள்லே இதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க 10,000 பேர் 15,000 பேர் இருக்கிற இடங்கள்லே எவ்வாறு தமிழ் அங்கே ஒவ்வொரு அழகான கருத்துக்களை சொல்லுகிறார்கள். வயது முந்தவர்கள் அனுபவங்கள் மிக முக்கியம். நாங்கள் அப்படிப்பட்ட இதை ஒற்றுமை நன்றி வசந்தராஜா. சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். அங்கிருந்து ஒற்றுமை. நன்றி. இன்னும் 4 பேர் இருக்கணும். 6 நிமிஷம் இருக்கு. நேரத்தை கருதி சுயந்திரா நீங்க சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று நிலா பாலசுப்ரமணியம்மா நீங்க நல்ல வடிவாக உணர்ச்சி பூர்வமாக கதைத்ததை கேட்டு நான் அந்த இந்த கண் இந்த இதை விட்டு போக இல்லை. அங்கால நீங்க சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு இருந்தன. ஏனென்றா நீங்கள் சொன்ன எல்லாம் சரிதான். ஒற்றுமை என்றது எங்கள்கிட்ட வலு குறைவு. அந்த ஒற்றுமை அது இங்க மட்டும் இல்லை, இலங்கையிலும் அதே ஒற்றுமை அதே இதுகள் இருக்கிறதால தான் நாங்கள் எல்லோரும் இப்பவும் அதே நிலையில் இருக்கிறோம் என்று சொல்ல இது பண்றேன். சாரி, எனக்கு ஒரு கால் ஒன்று வருது. இட்ஸ் ஓகே. நாங்கள் இப்போதும் இந்த நிலையில இருக்கிறோம் என்றது நன்றாக விளங்குகிறது.
மற்றது நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, நான் 50 வருடம் ஆயிட்டுது யூகே வந்து. ஆனால் அப்போ இருந்த நிலை வேறு, இப்போ இருக்கிற நிலை வேறு. ஏண்டா 1980, 83, 82, 83க்கு பிறகுதான் தமிழர்கள் இங்கே எல்லா நாடுகளுக்கும் இடம்பெயர்ந்து வந்தார்கள். வந்ததின் காரணம் அதுக்கு பிறகுதான். நாங்கள் வரைக்க கோயில்கள் ஒன்றும் இல்லை. ஆனா இப்ப தமிழர்கள் எல்லோரும் இடம்பெயர்ந்து வந்த பிறகு எல்லா இடமும் கோயில்கள், எவ்வளவு கோயில்கள் வந்திருக்குது. அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் யோசிக்க வேண்டும். அதால இப்ப தமிழ் கலாச்சாரம் கூடிக்கொண்டு வருகிறது. எல்லா இடங்கள்லையும் தமிழ் கலாச்சாரம், கோயில்கள், சர்ச் எல்லாமே இப்ப வந்திருக்குது. அது மட்டுமல்ல, இப்போது நீங்க சொன்னீங்க இங்க அரசியல்ல ஆக்கள் வர இல்லையா, இப்பதான் வர தொடங்கி இருக்கிறான் இளைய சமுதாயம். இப்ப நான் கிட்டடியில பார்த்தேன், நான் பிரான்ஸ்ல எத்தனையோ எத்தனையோ பிள்ளைகள் வந்திருக்கிறான். அதே மாதிரி கனடாலையும் வந்திருக்கிறான். யூகேல இப்பதான் 2-3 பேர் வந்திருக்கிறோம். ஆனால் இனி வருங்காலத்துல கட்டாயம் வருவினம் என்றது நிச்சயம். மற்றது இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போது நான் தமிழ் டிவி பார்க்க இந்தியா தமிழ் சேனல்கள்லயே சொல்லி இருக்கணும், இலங்கை தமிழர்கள் வெளியில போனபடியாத்தான் தமிழ் உலகம் பூரா இப்ப தெரிய வருகிறது என்று அவர்களே கூறியிருக்கிறார்கள். ஈழத்தமிழர்களால் தான் தமிழ் உலகெங்கும் இப்பொழுது கதைக்கப்படுகிறது என்று கூறி, ஆனால் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் நன்றாக இருந்ததம்மா, மிக்க நன்றி. நான் இந்த தளத்தை பற்றியும் நிகழ்ச்சி நிரலையும் ஒருக்கா சொல்ல ஆசைப்படுகிறேன். இத்தியான தளம் 3 முறை நடைபெறுகிறது. யூகே நேரம் காலை 9 மணிக்கும் காலை 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் யூகே நேரப்படி இணையுமாறு வேண்டுகின்றோம். மற்றது நாளைய நிகழ்ச்சி நிரல்: யூகே நேரம் காலை 9 மணிக்கு தியானம், 9:15க்கு ஆஸ்திரேலியாவில் இருந்து சரோஜினி நலந்துவன் மாஸ்டர் யோகா சொல்லித்தர வருகிறார். 10 மணிக்கு தியானம், 11 மணிக்கு PSSM தமிழ் யூரோப் மற்றும் PMC தமிழ் வழங்கும் 41 நாட்கள் தியான நிகழ்ச்சி நடைபெறும். நாளை 33ஆம் நாள் மாஸ்டர் ஆனந்தி திருக்குறள் என்ற தலைப்பில் பேச வருகிறார். 12 மணிக்கு அரை மணி நேரம் தியானம் நடைபெறும். இரவு 8 மணிக்கு தியானம், 8:30க்கு கதம்ப நிகழ்ச்சி நடைபெறும். பாடுபவர்கள் வந்து பாடலாம், படித்ததில் பிடித்ததை வந்து கூறலாம். நல்ல வீடியோக்கள் இருந்தால் அனுப்பி வைக்கலாம், நேரம் இருந்தால் அதை காண்பிப்போம். நீங்கள் எல்லோரும் இத்தலத்தில் கலந்து இத்தலத்தை சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மற்றது சாட் பாக்ஸையும் ஒரு வாசிச்சு விடுறேன். பிரேமா போட்டிருக்கிறா, அருமையான உரை. தமிழருக்கு முதலாவதாக ஒற்றுமை தேவை. மற்றவர்கள் போல நானும் வாழ வேண்டும் என்று பொறாமை கண்ணுடன் பார்ப்பதை நிறுத்த வேண்டும். எங்கள் சமூகத்தில் பிளவு ஏற்பட்டிருந்தாலும் மற்றைய சமூகத்தை எங்களுக்குள் வந்து அந்த பிளவை பெரிதாக்க விடக்கூடாது. அதை சமூக ஒற்றுமையால் தான் சீராக்க முடியும். நன்றி நன்றி. கலா மகாலிங்கம், கனடா. Thanks your expert, good speech, very good, excellent, congratulations master, come again, வாழ்க வளமுடன். ஞான யோகராஜா, thank you Nila, you have expressed your concern about view of changing our culture, especially our Tamil people still following and maintaining our culture strongly
and our young generations are very happy to follow our culture. Dr. Navaratnam, it is important to nurture upcountry Tamils in Sri Lanka. I accept Mr. Vasantaraja's speech என்று போட்டிருக்கிற பிரேமா, ஈழத்தமிழர்களால் தான் இந்திய தமிழர்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள தமிழ் அகதிகளை பராமரிக்கிறார்களா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மிக்க நன்றி. வணக்கம். மிகவும் நன்றி சுரேந்திரா. இப்போ திவாகர் போயிட்டீங்களா? உங்களை தான் பார்த்து கொண்டு இருந்தேன். ஓகே, பாபுவை விட்டுட்டு உங்களை கடைசியா விடுறேன்ல. பாபு மாஸ்டர். நன்றி தாமன் மாஸ்டர். எல்லாரும் வந்துட்டார். திவாகர் வந்துட்டார். திவாகர் பேசுங்க. திவாகர். அனைவருக்கும் வணக்கம். மிகச்சிறந்த பேச்சு. 6 வருடங்களுக்கு முதல் பார்த்த நிலாவாக என்று இல்லை, ஆக்ரோஷமான அறிவுபூர்வமான பேச்சாக இருந்தது. இருந்தாலும் அவருடைய பேச்சில் அவர் குறிப்பிட்ட அந்த அதிகாரம் என்பதை எல்லோரும் விளங்கி கொண்டார்கள் என்றால் எனக்கு அது கொஞ்சம் கடினமாக இருந்தது. ஆனால் அவர் குறிப்பிட்ட அந்த அதிகாரம் என்பது அரசியல் அதிகாரத்தில் நாங்கள் பங்கு போட வேண்டும். அரசியல் அதிகாரத்தில் யார் பங்கு போடுகிறார்களோ, யார் பங்கு வகிக்கிறார்களோ அவர்களால தான் இதையும் சாதிக்க முடியும். ஏற்கனவே இந்த கிங்ஸ்டன் பரோவில் நிறைய செய்ததாக சொல்லியிருந்தீர்கள். கிங்ஸ்டன் பரோவில் நாங்கள் அவரை செய்வதற்கு காரணம், அந்த பரோவில் எங்களுடைய அரசியல் அதிகாரம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது, எங்களுடைய கவுன்சிலர்கள் வந்திருக்கிறார்கள், அதனாலதான் நாங்கள் அவ்வளவு செய்த நாங்கள். அதே போல ஹெரோவிலையும் நியூஹாம்லையும் அப்படி வந்தால், அதாவது ஆக்கபூர்வமானவர்கள் எங்களை வந்தால் எங்களுக்கான அந்த அதிகாரத்தினூடாக எங்களுக்கான சலுகைகளின் அளவின் பெருமானம் அதிகரிக்கும். தமிழ்ல சொல்லுவான், உடையவன் தன்னாலா இருந்தால் அடிப்பந்தி என்ன நுனிப்பந்தி என்ன என்றது. அதுதான் உண்மை. ஆகவே எங்களுக்கு அந்த அரசியல் அதிகாரம் வேணும். அந்த அதிகாரத்தை ஒரு பிலோசபிக்கலாக, அதாவது பிரான்சிய தத்துவஞானியான மிசைல் பூக்கோவனுடைய அதிகார கோட்பாட்டில இருந்து அதை எடுத்திருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். ஆகவே அது ஒரு சிறப்பான ஒரு பகுதி. நாங்கள் அதை சரியாக இன்டர்பிரட் பண்ண வேணும். அதை தவறாக எடுத்துக்கொண்டால் அது வேற விதமாக போய்விடும். ஆகவே அவர் வந்த விஷயம் அதுதான். ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா ஓர்டினரியாக ஒரு தத்துவியலுக்கு சொல்ல வர சில வேளையில பலருக்கு அது புரியாமல் இருக்கலாம். அதை விளங்கிக் கொள்வது கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கலாம். இப்போது அனைவருக்கும் விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அது சிறப்பான பேச்சு, தொடரட்டும். நன்றி. 7ஆம் தேதி சனிக்கிழமை எங்களுக்கு உரையாற்ற இருக்கின்றார். அதையும் வந்து கேளுங்கள். இப்ப யார் நீங்கள்? பாபுவா நீங்களா? நான் 2 மினிட்ஸ்ல சார் கிளியர் பண்ணிட்டார். ஆக்சுவலி நான் சொன்னது, நாங்க தனிப்பட்ட ரீதியில எல்லாரும் நல்லா இருக்கிறோம். ஆனா அங்க 2 லட்சம் மக்கள் இருக்கைக்கு எங்களால பாதுகாக்க இல்லாம போயிட்டு. இதுதான் என்னுடைய முக்கியமான பாயிண்ட். நாங்கள் நல்லா இருந்திருக்கிறோம். நாங்கள் இவ்வளவு அதிகாரமாகவும் இவ்வாறு இருந்திருந்தால் அங்க 2 லட்சம் மக்கள் இறந்திருக்காயிரம். எங்களால் பாதுகாத்திருக்க முடியும் எல்லா நாடுகளிலும். இதுதான் என்னுடைய முதலாவது கேள்வியாக இருந்தது. இங்கே நாங்கள் பேசியவர்கள் எல்லோரும் தங்களோட லைஃப், தங்களோட வாழ்க்கையை பற்றித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒட்டுமொத்த இனமாக, ஈழத்தமிழர்களாக, ஒரு தேசிய இனமாக, இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்தவர்களாக இங்கே எவ்வாறான அழிவை சந்தித்து கொண்டிருக்கிறோம், அல்லது எமது நாட்டில் நாங்கள் ஒரு அதிகாரத்தை பெற முடியாமல் எங்களோட மக்கள் எவ்வாறு புலம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது மொடர்ன் சிலேவரி என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். எங்களுக்கு அது தெரியல. நாங்கள் எல்லாமே நிர்வாகத்துக்கு, அது 5 வயது குழந்தைக்கு யார் இதை படிக்கணும்னு சொன்ன ஒரு கேள்வி கேட்டுனார். நாங்க கேள்வியை கேட்கல. நாங்க சொல்றோம், நாங்க டாக்டரா இருக்கிறோம், இன்ஜினியரா இருக்கிறோம், அந்த பொசிஷன்ல இருக்கிறோம், பிள்ளைகள் அப்படி இருக்கிறோம். வெரி குட், வெரி குட். ஆனால் யார் இதை டிசைன் பண்ணினது? நாங்கள் ஒரு சிஸ்டத்துக்கு வேலை செய்கிறோம், ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட ஒன்றுக்கு வேலை செய்கிறோம். நாங்க கேள்வி கேட்கல, யார் இதை சொல்றீங்க, நீங்க இது எனக்கு பிடிச்சது. நான் ஒரு கிரியேட்டிவிட்டரா வர போறேனா, நான் ஒரு விஞ்ஞானியாக, நான் ஒரு கண்டுபிடிப்பாளனாக, நான் ஒரு கிரியேட்டிவிட்டியா வர போறா, இல்ல ஏற்கனவே இருக்கிற ஒரு சிஸ்டத்துக்கு வேலைக்காரனா போறேனா? வேலை செய்யறதுல நான் டாக்டரா வேலை செய்கிறேன், நான் இன்ஜினியரா வேலை செய்கிறேன், நான் அக்கௌண்டனா வேலை செய்கிறேன், ஐ எம் சோ ஹாப்பி என்று நாங்க சொல்றோம். அது கூட எங்களுக்கு தெரியல. நாங்க ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள ஒரு அடிமைகளாக இருக்கிறோம் என்று எங்களுக்கு விளங்கே இல்லை என்றதான் நாங்க சொல்ல வந்தேன். மற்றது நான் சொன்னது உணவு, வருத்தங்கள். எங்களுக்கு எவ்வளவு அங்க இருந்து இங்க வந்து நாங்கள் எவ்வளவு வருத்தங்களுக்குள்ள வரோம். எங்களோட ஆயுள் காலம் எப்படி குறைஞ்சு கொண்டு வருது. குயிக்கா நாங்க வருத்தத்தை நோக்கி நகர்றோம். இளம் சாக்களை கணக்க பாக்குறோம்.
கேட்டா கேன்சர், ஹார்ட் அட்டாக், அது இதுன்னு சொல்ல. ஏன் இந்த மாதிரி தேடல்கள் வரணும் எங்களுக்கு? நாங்கள் அதையெல்லாம் சிந்திக்கிறோம் இல்லை. நாங்க நினைக்கிறோம் நாங்க தனிப்பட்ட முறையில நல்லா இருக்கிறோம் நினைக்கிறோம். ஒட்டுமொத்த இனமாக நாங்கள் அணிஞ்சு கொண்டு இருக்கிறோம் என்றதான் என்னுடைய கவலை. நாங்கள் இன்றைக்கு பலஸ்தீனம் சண்டை பிடிச்சினம், அவை கொண்டு ஒரு நாட்டை அடைகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு, எங்களுக்கு ஏன் கிடைக்க இல்லை? தமிழ் மொழியை பற்றி கதைக்கிறீங்க. தமிழ் பள்ளிக்கூடம் 1962ஆம் ஆண்டு ஜெர்மனியில உருவாக்கப்பட்டது. அந்த தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போறதுக்கு பிள்ளைகள் இல்லைன்னு தான் அந்த யூனிவர்சிட்டி நிப்பாட்டப்பட்டது. அப்புறம் இங்க சுயாசில நீங்க 5 லட்சம் பவுன்ஸை போட்டு நீங்கள் இங்க இருக்கிற நாடு ஏன் அந்த மொழி அங்கீகரிக்க இல்லை? இங்க இருக்கிற சிலபஸுக்குள்ள ஓசிஆரா இருக்கலாம் அல்லது எடிக்ஸ்எல்லா இருக்கலாம், இந்த சிலபஸ்களுக்குள்ளேயே நான் அங்கீகரிக்க இல்லை. இந்த பேர் லட்சம் மக்கள் இருக்கிறோம், இவ்வளவு டாக்டர்ஸ் இருக்கிறோம், இவ்வளவு இன்ஜினியர்ஸ் இருக்கிறோம், இவ்வளவு பேர் இருக்கிறோம் சொல்றீங்க. ஐ அக்ரி வித் யோர் பாயிண்ட்ஸ். அப்பயே நான் அங்கீகரிக்க இல்லை. அந்த கேள்வி வரணும் எங்களுக்கு. கேள்விகளில இருந்துதான் நாங்கள் பதில நோக்கி நகர்வோம். அப்ப என்னுடைய கேள்விகள் எல்லாமே மிக ஆழமானதாகவும் அது இந்த கேள்விகளுக்கு பின்னால் போய் தேட வேண்டும் என்றுதான் நான் சொல்ல வரேன். அதுக்கு நான் பெரியாளன் சொல்லல, மன்னிச்சு கொள்ள வேணும். அந்த என்னுடைய கேள்விகளை நீங்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. 9:30க்கு மேலே ஒரு தரம் கை போடுறதில்ல. ஆனா 9:30க்கு முதல் போட்டபடியால் சண்முகநாதனுக்கு இடம் கொடுப்போம்.